A very warm good morning to one and all present here and the Coimbatore campus too. Good morning, students. Yeah, it's very happy to get the reply from you. You have been attending several sessions for the past few days, right? The motive of these induction programs is to get you ensured that you have taken up the right decision and you have landed in the right place to carry out your future. I think you all are getting the confidence increased day by day, right? By each and every speakers you are listening to, right? Yeah. I would like to add up a small tip, okay? It's just 1% better every day. If you are declining in your daily habits 1% by making poor decisions and repeating tiny mistakes, you will end up into the toxic results. Instead, if you are making a 1% betterment in your day-to-day habits, you will turn up into a person whom you want to be. Success is just the accumulation of your daily habits. It's not an once in a lifetime transformation, right? So, to guide you and inspire you, we have one of most amazing person with us. The person from our Kongunadu, from our native, right? Our place. Yes. Mr. Erode Mahesh, we are so happy to have you here. Hope you all are eagerly waiting to hear up to him, right? Let me finish my speech with this because all the students' eyes are on him. Okay, let's welcome him. Get enjoyed, get ensured. Thank you. இந்த நிகழ்ச்சியின் நாயகராக விழா மேடையில் அமர்ந்திருக்கும் திரு ஈரோடு மகேஷ் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க கல்லூரி பெருந்தகைகளை பணிவன்போடு அழைக்கின்றோம். Thank you to the dignitaries on the dais. ஈரோடு மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்து தனது கடின உழைப்பாலும் விடாமுயற்சியினாலும் தளராத நம்பிக்கையோடு அசத்தப்போவது யாரு என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம் மேடை நகைச்சுவையாளராக தனது பயணத்தை தொடங்கி நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம் கலக்கப்போவது யாரு என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலம் தான் யார் என்று மக்களின் மனதில் பதிய வைத்தவர். அது மட்டுமன்றி குணச்சித்திர நடிகர், எழுத்தாளர், பேச்சாளர், கல்வியாளர் மற்றும் சிறந்த தமிழாசிரியராக தனது பயணத்தை தொடர்ந்து வருபவர். உங்கள் வருகையால் பெருமை கொள்கிறது எங்கள் விஎஸ்பி கல்லூரி. உங்கள் சிரிப்பு கலந்த பேச்சால் எங்கள் மாணவர்கள் மனதில் நல்லதொரு மாற்றத்தை விதைக்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழியெங்கும், நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை தூங்குவதிலே நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். விஎஸ்பி கை தட்டணும்னு யாராவது ஒருத்தர் தோணுச்சுன்னா ஒருத்தர் தட்டிடணும். எல்லாரும் தட்டுவாங்கன்னு வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம ஊரில் எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குது, தெரியும்ல? ஆமாம், எல்லாம் வெறுத்து உட்காந்துருப்பான். எந்திரிச்சு போய் ஒருத்தன் ஃபேன் சுவிட்சை போட மாட்டான். கரெக்டாக 4 பேர் சேர்ந்து நம்ம காரில் போகிறப்ப பசங்களா, இல்லை 2 வீலரில் போகிறப்ப 3 பேரா டிராஃபிக் போலீஸ் பார்த்தோன்னே இறங்கி 2 பேர் ஒழுக்கமாக போயிட்டு அப்புறம் ஏறுவோம்ல. கரெக்டாக அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களாப்பா? நேர்மையான பசங்க. எஸ் சார்னு சொல்லு. நான் பண்ணவே இல்லை சார்மா. பார்த்தா சிக்னலில் 3 பேரோட தொங்கிட்டு இருப்பான். வெரி குட், நல்ல பசங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், எல்லாமே ஒரு இனிஷியேட்டிவ் தான். யாராவது ஒருத்தர் இனிஷியேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம இதாகும். நான் எல்லா மேடையிலையும் சொல்கிறது இந்த மேடையிலையும் சொல்லி ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் சில விஷயங்கள் சொல்லுவேன். சில விஷயங்கள் நான் சொல்கிறப்ப சிலருக்கு அது கைத்தட்டணும்னு தோணும். சில ஜோக்குக்கு சிலருக்கு சிரிக்கணும்னு தோணும். சில பேர் இதெல்லாம் என்னடா ஜோக்கு மச்சான் அப்படின்னு உட்காந்துருக்கும். அவனை ஒன்றும் சொல்லக்கூடாது. அவன் வெறப்பாகவே வாழ்ந்து வெறப்பாகவே போயிடுவான். நீ ஏன் சிரிக்கலை? அதனால் நான் பக்கத்தில் ஃப்ரெண்டை பார்க்கக்கூடாது. அவன் சிரிச்சா சிரிப்போம், இல்லைன்னா நாமளும் அமைதியாக அம்மைக்கு. ஆமாம், வடிவேல் சார் சொல்கிற மாதிரி நாம் யாரும் தும்புக்கும் போகிறதில்ல சாமி அப்படின்னு அப்படி இருக்கக்கூடாது. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன்.
உங்களுக்கு கை தட்டணும்னு தோணுதா கை தட்டுங்க. உங்களுக்கு அந்த இடத்துல சிரிக்கணும்னு தோணுதா சிரிங்க. அந்த இடத்துல அமைதியாக கவனிக்கணும்னு தோணுதா அமைதியாக கவனிங்க. இல்லை நெகிழ்ச்சியான மனநிலையோடு நீங்கள் அந்த கருத்தை கேட்கணும்னு தோணுதா நெகிழ்ச்சியான மனநிலையோட கருத்தை கேளுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்த இந்த வாழ்க்கை நீங்கள் கொண்டாடுவதற்கு தானே தவிர பக்கத்தில் இருப்பவர்கள் பார்த்து ரசிப்பதற்கான வாழ்க்கை அல்ல என்பதை புரிந்து கொண்டாலே போதும். கரெக்டா? நம்ம பிரச்சனையே நம்ம ப்ளஸ்ஸும் நம்ம மைனஸும் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு தான். இல்லை சொன்னோன்னா எல்லாம் பக்கத்தில் பார்த்துக்கிறாங்க. சேர்ந்தே சிலது ஒரே டிபார்ட்மெண்ட் வந்திருக்கும். ஏன்டா சிவில் எடுத்த சார்? ஏன் சிவில் எடுத்த? என் ஃப்ரெண்டு சார். சரி நீ ஏன்டா சிவில்? அவன் எடுத்தான் அவன் எடுத்த. நீ ஏமா ஈஸி எடுத்த? நான் இவ்வளோ ஒன்றாவதுலேருந்து ஒன்றா படிக்கிறோம் சார். சரி என்ன பண்ணுவீங்க? அதனால் ஒன்றாவே ஈஸி எடுத்துட்டோம் சார். அப்படியா? அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படி இருப்பீங்க கொஞ்சம் பேர். நல்லது. நல்ல நண்பர்கள் எப்பயுமே மிகப்பெரிய பலம். ஒரு ஆப்பிரிக்க பொன்மொழி இருக்குது, ஒரு நல்ல நண்பனுடைய கரங்களை இதயத்தால் அணைத்துக்கொள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஒரு நல்ல நண்பன் கிடச்சிட்டான்னு வச்சுங்க காலேஜ் டேஸில், அதை விட ஒரு சிறந்த பரிசு வாழ்க்கையில் வேறு எதுவும் கிடையாது நட்பை தவிர அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. அது மாறிட்டே இருக்கும்ல, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் மாறிட்டே தானே இருக்கும் எப்பயுமே. இல்லை ரொம்ப அப்படியே நம்ம வந்து இப்போ தான் இப்போ மாதிரி ஃப்ரெண்டே கிடையாது எனக்கு, இவ கிடைச்சது கிஃப்டடி அப்படிங்க பண்ணுங்க. ஒரு வாரம் கழித்து ரெண்டும் பேசாது மூணு கிடக்கும். என்னடி போன வாரம் கிஃப்ட்டுன்னு, அந்த கிஃப்ட்டு இப்போ சரியில்லடி, அது எனக்கு ஒத்து வரல. சில பேர் இப்போ அப்படியே அவன் ஃப்ரெண்டை கேட்காம ஒன்றுமே பண்ண மாட்டான். அந்த அம்மா அப்பா பேச்சை கூட கேட்க மாட்டான், ஃப்ரெண்டை கேட்காம எல்லாத்தையும் கேட்க. என் ஃப்ரெண்டை பற்றி ஏதாவது பேசுனா நான் டென்ஷன் ஆயிடுவேன். நீ அவனே ஏமா பேசுகிற, அவனை பேசாது அப்படின்ட்டு ஒரு வாரம் கழித்து அவனே பேசாமல் போயிடுவான். அம்மா கேட்பாங்க, எங்கடா அவன் வரல, காலையில் வந்துடுவானே அவனை பிக்கப் பண்ண, பஸ் டிரைவர் வரலையா? வரலம்மா. ஏன்? எனக்கு அவனுக்கு ஒரு வாரமாக பிரச்சனை. என்ன பிரச்சனை? அது சொன்னால் உனக்கு புரியாது. அதெல்லாம் தேவையில்லாத வேலை, பேசுகிறதில்ல, அவ்வளோதான். மறுபடியும் 2 வாரம் கழிச்சு பேசுவான். இந்த அம்மா என்ன நினைக்கும்? பெத்த பையனை மென்டல் நினைக்குமா, இல்லை அவன் கூட பழகிறானே அவனை மென்டல் நினைக்குமா? இதெல்லாம் இயல்பு வாழ்க்கையில். எல்லாரும் எல்லாமே கண்ண இங்கே பாருங்களேன், தனியாக வந்தோம் தனியாக போக போகிறோம், நடுவில் எல்லாமே அசோசியேஷன் தான். கரெக்டாக ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அசோசியேட் ஆகிப்பீங்க. யாருமே நம்மோட உடனே வர முடியாது, கூடவே வர முடியாது. அது அம்மா அப்பாவாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். திக்கஸ்ட் ஃப்ரெண்டு நகமும் சதையும் பாங்கல, அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரெண்டு கூட லைஃப் லாங் உங்களோட வர முடியாது. கரெக்டாக? எது உங்களோட எப்பயுமே வரும்? ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து அவன் சுயமாக சிந்திக்க ஆரம்பித்ததுலேருந்து அவன் இறுதி மூச்சு வரை எது உடன் இருக்கும் என்றால் அவனுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல நடத்தைகள் மட்டும்தான் வாழ்க்கையில் அவனை வழி நடத்துகிற உற்ற நண்பனாக, உற்ற தாயாக, உற்ற தந்தையாக உடன் இருக்கும். வேற ஒன்றுமே கிடையாது. இது எல்லாருமே இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் எந்நேரம் இருக்க மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப டவுனாக இருக்கீங்க, ஒரு ஃபோன் போடுறீங்க ஃப்ரெண்டுக்கு, அப்போ அவங்க பிக்கப் பண்ணலைன்னா எவ்வளோ முக்கியமான ஒரு டைமில் கால் பண்ணி நீ எடுக்கல தெரியுமா? அவளுக்கு என்ன தெரியாது முக்கியமான டைமை? வழக்கம் போல் நல்லா இருக்கியான்னு கேட்கறதுக்கு நீ ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டா? ஃபோனில் அதிகமாக நம்ம பேசுகிற வார்த்தை என்ன? அப்புறம் என்னடி படிச்சிட்டியா? அப்புறம் மச்சா ரீச் ஆகிட்டா? அப்புறம் இந்த ஃபோன் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்புறம்னு ஒரு பிராண்டு ஃபோனில் கொண்டு வந்தால் பெருசாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன பிராண்ட் வச்சுருக்கேன்? அப்புறம் அந்த மாதிரி பாருங்களேன், வித்தியாசமாக வைக்கிறாங்க. இப்போ ஹோட்டல்லாம் வித்தியாசமான தலைப்பு வைக்கிறோம். குலவெறி உணவகம் அப்படின்னு ஒருத்தன் வைக்கிறான், உள்ளே வந்தால் சாப்பிடுங்க அப்படிங்கிறான். வேறு என்னடா பண்ணுறது? நாங்கள் இதை வித்தியாசமாக வைக்கணுன்ட்டு இப்படிலாம் வைக்கிறது. நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள். இந்த +2 முடிச்சுட்டு ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்ஸ் எடுத்திருக்கீங்க, இன்ஜினியரிங் காலேஜ் வந்தாச்சு. ஒரு நகரத்துக்கு அடையாளமாக நான் நினைக்கிறது எதுனா, அங்கே இருக்கிற தொழிலும் கல்வியும் தான் ஒரு நகரத்தினுடைய அடையாளம். இதுதான் வந்து ஒரு நகரத்தை ஒரு வளமையான செழுமையான நகரமாக கட்டமைக்கும் என்பது என்னுடைய கருத்து. கரூர் வந்து தொழில் ரீதியாக ஒரு மிகச்சிறந்த நகரம், கல்வி ரீதியாக மிகச்சிறந்த நகரமாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட விஎஸ்பி பொறியியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சகோதரன் என்கிற முறையில் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கோயம்புத்தூர் கேம்பஸ் மாணவர்களும் கனெக்டாக இருக்காங்க மேம் சொன்னாங்க. அந்த தகவல் இப்போ தான் மேம் எனக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி யாரும் சொல்ல மேம். எனக்கு ஆன்லைன்லேயே ஒருத்தங்க பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு குரூப்பு அப்படின்னு, அந்த இதே மாதிரி உட்கார வச்சுருக்காங்களா மேம்? அங்கே தான் உட்காந்துருக்காங்களா? நான் இவங்களே டிவியில் வராங்களோன்னு நினச்சிட்டேன். ஓ ஆமாம்,
ஃப்ரண்ட் ரோவில் கோட் ஷூட்லாம் போட்டு உட்காந்துருக்காரு சார். ஓகே, கோயம்புத்தூர் கேம்ப் சார் ஹாய் சொல்கிறாரு. வணக்கம் சார், நல்லா இருக்கே இது ஜூம் கால் மாதிரி. ரைட், எல்லாருக்கும் அவங்களுக்கும் கோயம்புத்தூர் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் கோயம்புத்தூரில் அந்த ரோட்டில் போகிறப்பெல்லாம் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ்னு பார்ப்பேன். நான் டைரக்டர் மேம்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், இன்றைக்கி அவங்களோடையும் இணைந்திருப்பது, இணையத்தில் இதயத்தோடு இணைந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி. இந்த 12th முடிக்கிற வரைக்கும் நம்ம பட்ட பாடு சொல்லி மாளும் இல்லைடா. சொன்னோன்னு ஒரு பிள்ளை சொல்லுது, ஆமாண்ணே, எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ பொண்ணுங்க வந்து என்னன்னாக்கண்ணே, நீங்கள் ரொம்ப சின்ன விஷயத்தையும் ரொம்ப பெருசாக நினச்சிக்கொள்ள அப்படிங்க. கரெக்டாக 1 மார்க் போயிருக்கோம், அதுக்கு ஓன்னு அழுவீங்க. அவன் அப்படி கிடையாது. நம்ம பையன் ட்ரிக்கே வேறு. அவன் எந்த எக்ஸாமும் ஒன்றுமே எழுதலையோ அன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். ஏன்னா அவனுக்கு ரிசல்ட்டு தெரியும். ஏன்னா அவனுக்கு ரிசல்ட்டு தெரியும், நான் எழுதலை, படிக்கலை, எழுதலை. நீ எப்படா எழுதுன? படித்தது வரலடா, அதுக்கு தான்டா நான் படிக்கவே இல்லை. அவன் அப்படி டீல் பண்ணிட்டு போயிடுவான். அவனோட எமோஷன்ஸ் வேறு மாதிரி, உங்களோட எமோஷன்ஸ் வேறு மாதிரி, ஜென்டராகவே அப்படி கிரியேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 12th முடிக்கிற வரைக்கும், அதுவும் இப்போ எனக்கு தெரிந்து, இப்போ டைரக்டர் மேமு, நம்ம வைஸ் பிரின்சிபல் சார், பிரின்சிபல் மேம் இருக்காங்க, நான் படிக்கிற காலகட்டத்திலலாம் இவ்வளோ அழுத்தம் படிப்பை நோக்கி இருந்தது கிடையாது. இவ்வளோ அழுத்தம் இருந்துச்சு, ஆனால் இவ்வளோ அழுத்தம் இருந்தது கிடையாது. இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷனும் இருந்தது கிடையாது. இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷனுக்கு நடுவில், இவ்வளோ அழுத்தத்துக்கு நடுவில், இவ்வளோ சோஷியல் ப்ரெஷருக்கு நடுவில், ஜெயிச்சே ஆகணும் இல்லைனா நீ வாழ தகுதியே இல்லை அப்படின்னு சொல்கிற உலகத்துக்கு நடுவில் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுங்கிறது நாங்கள் அச்சீவ் பண்ணதை விட 100 மடங்கு பெருசுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அதிகம். நாங்கள் படிக்கிறப்ப இல்லை, செல்ஃபோன் மொபைல் கையிலேயே இருக்குது, டிஸ்ட்ராக்ஷன் அதிகம்தான். மெசேஜே வரலைனாலும் நம்ம பார்ப்போம், அது ஒரு வியாதி. கரெக்டாக மெசேஜே வந்திருக்காது, சும்மா எல்லாம் அந்த ப்ரொமோஷன் மெசேஜாக அவனை அமைச்சிருப்பாங்க எல்லாம். அப்புறம் வாட்ஸ்அப்புக்குள்ளே போகிறது. இப்போ பார்த்தா ஏதோ ஒன்றும் இருக்காது. என்ன நம்ம என்ன 1000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனியாக நடத்துகிறோம். எல்லாம் வெட்டி, நாமளும் வெட்டி, கூட இருக்கிறது வெட்டி, ஃபுல்லாக எல்லா வெட்டியும் பார்த்துவிட்டு அதில் எதை வெட்டலான்னு டெலீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோட்டோ, அப்புறம் கேலரி போவோம். மனிதனுக்கு ஒரு மனநோய் என்னென்னா, இப்போ இந்த சோஷியல் மீடியா உலகத்தில், இந்த ஸ்மார்ட் ஃபோன் யுகத்தில் என்ன ஆச்சுன்னா, நம்மளை நாமளே ரசிக்கிறோம். நம்மளை நாமளே ரசிக்கலாம், அது ரொம்ப உச்சபட்சமாக. இப்போ ஒருத்தன் கண்ணாடி பார்த்துக்கிட்டு எந்நேரமும் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஒருத்தன் கண்ணாடி பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் என்ன நினைப்பீங்க? இப்போ ஃபோனில் நீங்கள் அப்படி தானே இருக்கீங்க, நான் சொல்லலை. குரூப் ஃபோட்டோ எடுத்தா டைரக்டர் மேடம், குரூப் ஃபோட்டோவாக பார்க்காதுங்க. கரெக்டாடா தம்பி? ஜூம் பண்ணி அதில் நான் எப்படி இருக்கேன், நல்லா இல்லைன்னா இன்னொன்று எடுக்கலாம். அப்படி ஏண்டி அப்போ தானே அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன், நீ அப்போ எடுத்துட்டேன். நம்மால் செல்ஃபி எடுக்கிறவன் செல்ஃபியாக எடுக்கிறான், முதல்ல முடிய வர்றான், மூஞ்ச சரி பண்ணுறான், பசங்கள்லேருந்து எல்லாம் இப்படி போடுறான், அதுக்கப்புறம் தான் செல்ஃபி எடுக்கிறான். அண்ணே வாங்க, அது வரைக்கும் நான் அமைதியாக இருக்கேன், அழகை ரசிச்சுக்கிட்டு பண்ணுறான், என்ன வேணா பண்ணு அப்படின்னு. இப்போ செல்ஃபோன் வந்துடுச்சு, நம்மளுக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட். அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், பொழுதே போகல. வாட்ஸ்அப்புக்கு போகிறோம், கேலரிக்கு போகிறோம், நம்ம ஃபோட்டோ நாமளே பார்க்குறோம், நாமளே எடிட் பண்ணுறோம். அப்புறம் நமக்கே நம்ம மூஞ்ச பிடிக்கலை, ரொம்ப மோசமாக இருக்கேன் இந்த ஃபோட்டோவில், நாம் ஏன் வாழ்க்கையில் இப்படி பிறந்தோன்னு ஆதங்கப்படுறோம். அப்புறம் வந்து எவனா ஒருத்தன் ஃப்ரெண்டு டிபி வச்சுருந்தானா, அந்த டிபி வச்சுருக்கிற ஃப்ரெண்டோட ரியல் ஃபேஸ் என்னங்கிறது நமக்கு தெரியும். மச்சான் என்ன ஆப்படா போட்ட, நீ என்ன ஃபில்டராக யூஸ் பண்ணுற, எனக்கு அதை சஜஸ்ட் பண்ணுடி அப்படின்லாம் கேட்குறோம். உடனே அவங்க அங்கேருந்து அதை அனுப்புகிறாங்க. உடனே நாமளும் அதை மாற்றி வச்சுட்டு அழகாக உக்காந்துக்கிறோம். நான் ஒன்று சொல்கிறேன், இது எல்லாமே இருக்கும், இதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். இதான் இந்த டைம் தான். இந்த டைமில் நீங்கள் இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப், அதெல்லாம் கடந்து தான் போகணும், அதை என்ஜாய் பண்ணணும். ஆனால் அதிலே தேங்கி நின்றக்கூடாது. ஃபோனை பயன்படுத்துங்க, ஃபோன் நம்மளை பயன்படுத்திடக்கூடாது. அடிக்கடி நான் அதான் சொல்லுவேன், ஜாலியாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸு குரூப் சேட் பண்ணுறீங்களா, ஃபன்னே அதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் குரூப் சேட் தான் ஃபன்னே. ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் 2 மணி நேரம் சேட் பண்ணுவோம் இல்லை? எப்படி பாருங்களேன், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் கை தட்டுறோம் 2 மணி நேரம். இன்னும் ஒரு பிள்ளை சொல்லுது, அதுக்கு தாண்டி நான் கையே தட்டலை, இருந்தாலும் என்ன வேணால் சொல்லுவான்னு எனக்கு தெரியும்.
அவன் 2 மணி நேரம், ஆனால் அதெல்லாம் பண்ணான் தேவை என்ன ரிலாக்ஸேஷன். நான் ஒன்று சொல்லவா, நல்ல நண்பர்களோடு சிரித்து பேசுவது 10 நல்ல திரைப்படங்களை பார்ப்பதற்கு சமம் என்பதை மறந்து விடாதீர்கள். நாம பேசுறதே இல்லையே பக்கத்து. நான் கோயம்புத்தூர்ல, நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸ் மக்கள் இருக்கிறதுனால சொல்றேன். ஏர்போர்ட்டுக்கு ஒரு ஷோ முடிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு போறேம்மா. ஏர்போர்ட் அந்த மெயின் ரோட்லேருந்து வந்து காந்திபுரத்தில் வந்து ரைட் எடுக்கணும். இந்த ரைட் எடுக்கிற ஜங்ஷன் கிட்ட ஒரு பஞ்ச் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறாங்க. ஒரு 100-150 பேர் இருந்திருப்பான் அந்த சிக்னலுக்கு லெஃப்ட் சைடில். அத்தனை பேரும் அவ்வளோ தன்னடக்கமாக இருக்கான் டைரக்டர் மேடம். குனிஞ்ச தலை நிமிரல, எல்லாம் ஃபோனில் இருக்காங்க அமைதியாக. நான் நாடே அமைதியாகணும்னா ஒய்ஃபை ஃப்ரீன்னு போடுங்க, நாடே அமைதியாக இருக்கும். ஒரு வயலுக்கு தொந்தரவு பண்ண மாட்டான். அவன் ஃபோனோட வாழ்த்து அவன் ஃபோன்லேயே செத்து போயிடுவான். அமைதியாக இருக்காங்க, பக்கத்திலே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். நான் என்ன சொல்கிறேன், பார்த்து பேச மனிதர்கள் இல்லாத பொழுதில் நீங்கள் தொலைபேசியை பயன்படுத்தணும், அலைபேசியை பயன்படுத்தணும். கரெக்டாக கேட்ஜெட்ஸ் எதுக்கு? நம்ம பக்கத்தில் ஆளே இல்லை, ஃபாரினில் அப்பா இருக்காரு, அங்கேருந்து வீடியோ கால் பண்ணால் பரவாயில்ல. அடுத்த நாள் காலையில் பார்க்க போகிற அதே முகரை தான் 4 வருஷம் பார்க்க போகிற. வெறுப்பாகும். ரீச் ஆகிட்டியாடி, எதுக்கு? அவன் என்ன பண்ண போகிறான்? ரீச் தான் ஆக போகிறான், வேற எங்கே போக போகிறான் அவன்? அந்த பையன் எங்கே போக போகிறான்? நான் என்ன சொல்கிறேன், நேரத்தை நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் டைம் மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். டைம் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் கிங்குனா, இந்த விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜிலேருந்து நீங்கள் 4 வருஷம் முடிச்சு போகிறப்ப கேம்பஸில் அதிகமான பேக்கேஜில் செலக்ட் ஆகி போகிற முதல் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருப்பீங்க, டைம் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கிட்டா மட்டும். எதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறது? சினிமா பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, பிடிச்ச கிரிக்கெட்டை பார்க்காத, கிரிக்கெட் எவனோ விளையாடுறான், நமக்கு என்ன ஆச்சு? எங்கள் அம்மா அதான் சொல்லும். நானும் எங்கள் அப்பாவும் கிரிக்கெட் பார்த்தா எங்கள் அம்மா வெறியாகும். அவனா ஊனா, எங்கள் அம்மா சொல்கிறது அப்படியே சொல்கிறேன், ஆனா ஊனா 2 பேரும் மட்டையான் தமிழ் சொல்ல தான், மட்டையை தூக்கிட்டு வந்துடுறானுங்க. ஒருத்தன் ஓடி வந்து போடுறான், 2 பேரும் வேலை வெட்டியே இல்லாமல் பார்க்குறீங்க. இந்த குடும்பம் உருப்பிடுமா? நானும் எங்கள் அப்பாவும் சோத்துல உப்பே போட்டு சாப்பிடாத மாதிரி அப்படி சிரிச்ச ஒரு புன்னகையோட எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் சிரிக்கிறப்ப தான் இன்னும் எரிச்சலாகும். எவ்வளோ திட்டினாலும், ஏன்னா இந்த வீட்லேயும் நடந்திருக்கு, கை தட்டின வீட்லேயும் புரியுது எனக்கு. எங்கள் அண்ணன் மட்டும் அதில் விதிவிலக்கு. நான் அதான் டைரக்டர் மேம்கிட்ட உள்ளே பேசிட்டு இருக்கிறப்ப சொன்னேன், பிரின்ஸிபல் மேம்கிட்டலாம். பயங்கரமான படிப்பு, 10th சூப்பர் மார்க்கு, 12th ஸ்கூல் ஃபஸ்ட்டு, யூஜி கோல்டு மெடல், பிஜி கோல்டு மெடல். அவன் என்ன, நான் உலகத்தில் பக்கத்து வீட்டில் குண்டே விழுந்தாலும் எங்கள் அண்ணன் படிச்சுக்கிட்டு இருப்பான். சுரேஷ் சத்தம் கேட்டுதா? ஏதோ லைட்டாக கேட்டுது அப்படின்னு படிப்பேன். அந்த மாதிரி ஒரு படிப்பாளி நான். அதே இப்போ அண்ணன் தம்பி, இல்லை அண்ணன் தங்கச்சி, அக்கா தங்கச்சி, அந்த மாதிரி ஒரே ஸ்கூலில் படித்தவங்க இருக்கீங்களாமா? அடுத்தடுத்து கை தூக்குங்க. இவ்வளோ பேர் இருக்கீங்க, நல்ல வேலை எனக்கு இவ்வளோ பேர் இருக்கீங்க. ஓகே, கேட்கலாம். இதில் நல்லா படிக்கிற கூட பிறந்தவங்களோட பிறந்துவிட்டா அது ஒரு தேசிய அவமானம் நமக்கு. என்னங்க ஸ்கூலில் வரவன் போகிறவெல்லாம் திட்டுவான், பெருக்கிட்டு இருக்கோம் அந்த அம்மா, நீ எல்லாம் எங்கே உருப்பட போகிற அப்படிங்கும். குப்பையை நம்ம மேலே அள்ளி போட்டுவிட்டு ஏமா அப்படிங்க. நல்லா படித்தா அவங்க அண்ணன், அம்மா பேச்சு போட்டா அப்படிங்க. அந்த சொல்கிறேன், அந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான் எல்லாமே. நேரத்தை நிர்வகிக்க கற்றுக்கோங்க. நான் எதுவுமே வேண்டானே சொல்லலை. அந்தந்த வயதிற்குரிய, அந்தந்த இளமைக்குரிய, ஒவ்வொரு காலகட்டத்திற்குரிய அந்த மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்கணும். ஆனால் அது எந்த டைம் லிமிட் வேணுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நேரத்தை நிர்வகிக்க தெரிந்தவர்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மாறியிருக்கிறார்கள். இன்னைக்கு நான் வரப்ப பார்த்தேன், ஒரு அலுமினி ஒருத்தரோட ஃபோட்டோ போட்டு 78 lakhs per annum போட்டிருந்தாங்க. நான் வைஸ் பிரின்சிபல் சார்ட்ட கேட்டேன், உண்மையிலே அந்த பையன் இந்த சம்பளம் வாங்குறானா சார்? ஆமாம் சார். அடுத்த கேள்வி கேட்டேன், என்ன சார் பண்ணுவான் அவ்வளோ காசை வச்சு? 78 லட்சத்தை இன்ஜினியரிங் படித்து முடிச்சு போனோன்னா வச்சு என்ன பண்ணுவான் அவன்? நினச்சி பாருங்க, எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இப்போ இதே காலேஜில் அவரோட படித்தவங்களுக்கு பேக்கேஜ் கம்மியாக கிடச்சிருக்கா? அப்போ அவங்ககிட்ட இல்லாத ஏதோ ஒரு விஷயத்தை அந்த பையன் வச்சுருக்கான்னு தானே அர்த்தம். கரெக்டாக நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிறீங்களா? அவ்வளோதான். அந்த திசையை நோக்கி நம்ம பயணித்தா போதும். ஸ்கூலில்
இந்த படத்தில் வந்து காமிக்கிற ஸ்கூலும் காலேஜும் வேறு, நிஜத்தில் நம்ம படிக்கிற ஸ்கூலும் காலேஜும் வேறங்கிறது புரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச ஒரு பையன் சொன்னால், நான் படத்தில் இருக்கிற மாதிரி காலேஜ் இருக்குன்னு நினச்சிட்டு காலேஜில் சேர்ந்தேன் சார். இப்போ எப்படா இருக்குன்னு, ஸ்கூலை விட மோசமாக இருக்குது சார். நான் அவனுக்கு சொன்னேன், தம்பி படத்தில் காமிக்கிற மாதிரியே ஒரு காலேஜ் இருக்குடா, அங்கே சேர்றேன்னு. எங்கே சார்னா, ஆனால் 3 மணி நேரம் தான் வாழ்க்கையிலே நடக்கும். அப்புறம் எப்படி சார் நான் முன்னேறதுன்னா, அப்போ 3 மணி நேரம் உனக்கு என்டர்டெயின்மெண்ட்டு காமிக்கிற விஷயத்த எஜுகேட் பண்ணணும்னு நீ நினைக்காத கண்ணு. எஜுகேட் பண்ணுற எதுவுமே என்டர்டெயின் பண்ணாது. ஆனால் என்டர்டெயின் பண்ணுறதுல சிலது எஜுகேட் பண்ணும். அந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். சிம்பிளான வழி தான். நல்லா சொல்லலை, நல்ல நண்பர்களை கூட வச்சுக்கோன்னு சொல்கிறதுக்கான ரீசனே, இந்த முதல் நாள் துவக்கம் இருக்குது பாருங்களேன். இப்போ சுத்தமாக இந்த காலேஜ் நான் இப்போ தான் வரேன் சார், ஒரு ஆள் கூட தெரிஞ்ச ஆள் இல்லை, இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணும். அப்படி யாராவது இருக்கீங்களா? கை தூக்குங்க. வெரி குட். இனிமேல் தான் உங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்குன்னா நல்லா கை, ஏன் யோசிச்சு கை தூக்குற? நான் வேணா வந்து படிக்குவேன் கூட. மகேசன் நல்லா தெரியும், உட்காருங்க, நீங்களும் படிங்க டிபார்ட்மெண்ட்லன்னு. நல்லா கையை தூக்க வேண்டியதானே. கையை தூக்குனா கூட அது பெரிய ராக்கெட் லான்ச் மாதிரி. இவ்வளோ பேர் இருக்கீங்களே, நீங்கள்லாம் நண்பர்களை செலக்ட் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப கவனமாக அருமையாக செலக்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம். சரியா? உங்கள் நண்பர்கள் எப்படியோ நீங்கள் அப்படியா மாறிடுவீங்க. அவன் பேசுகிற மாதிரியே பேசுவேன், அவன் நடக்கிற மாதிரியே நடப்பேன், அவன் பைக்கை பரோட்டா போடுற மாதிரி ஓட்டினானா அப்படியே ஓட்டுவேன், அவன் கிளாஸை கட் பண்ணானா நீ கிளாஸை கட் பண்ணுவேன். ஏன்னா நட்பு இல்லை. நான் இருக்கேன் மச்சான், நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற? நீ நடுத்தரவு நின்னா நானும் நடுத்தரவு தான் இருப்பேன், கவலையப்படா, நான் வரேன். எல்லாம் அப்படி நண்பராகவே மாறிடும். கொஞ்சம் நான் அவனாவே மாறுறேன். காதலை சொல்லுவாங்க, நான் அவளா மாறிட்டேன், அவள் என்ன மாதிரி கிடையாது. நட்பில் தான் அது நடக்கும். ஏன்னா அவ்வளோ தூரம் நீங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுவீங்க. அப்போ அந்த நட்பை தேர்ந்தெடுக்கிறதுல மிக மிக கவனமாக இருங்கள். ஒரு நல்ல நண்பன், ஒரு நல்ல தோழி, ஒரு நல்ல தோழன் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைத்து விட்டால் ஏற முடியாத எத்தனை சிகரங்களில் வேண்டுமானாலும் நீங்கள் காலடி எடுத்து வைக்கலாம். அந்த தோழமை உங்களுக்கு உதவி செய்யும். இன்னொன்று, அவன் கலர் பார்த்து, அவனுடைய ஸ்டேட்டஸ் பார்த்து, அவனோட எஜுகேஷன் குவாலிட்டி பார்த்து, அவனோட லாங்குவேஜ் ஸ்கில் பார்த்து, இப்படி எதை பார்த்தும் வருவதல்ல நட்பு. உண்மையான அன்பை பார்த்து வருவது நட்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் நான் பார்ப்பேன், அப்படியே கொஞ்சம் அப்படியே பாஷா இருந்தால் அங்கே போய் ஒட்டிக்கிறது. ஹாய், நல்லா படிக்கிற பையன் சோகமாக இருக்கான், அப்பாவியாக இருக்கான், அப்பா இருக்கான்னா அவன்கிட்ட ஒரு வயது பேச மாட்டான். ஏன்டா பேசாமா? யார் 2 பேச மாட்டேங்கிறாங்க சார். கவலையே படாத, கேம்பஸ் முடிச்சு செலக்ட் ஆனோன்னா காலேஜே உன்னை பற்றி பேசும். ஒரு வகையில் உன்னை பற்றி பேசவே வேண்டாம், உன் கூட பேசவே வேண்டாம். தைரியமாக இருங்க. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. அவனுடைய ஒழுக்கத்தை, அவனுடைய அன்பை, அவனுடைய புரிதலை பார்த்து தேர்ந்தெடுங்க. ஒரு நண்பனுக்கு ஆங்கிலம் சரியாக தெரியலையா, ஒரு கிராமத்தோட பின்புலத்தில் வந்திருக்கானா, நீங்கள் நல்ல ஒரு சிபிஎஸ்சி சிலபஸ்லையோ இன்டர்நேஷ்னல் சிலபஸ்லையோ படிச்சுட்டு உள்ளே வந்திருக்கீங்களா, உங்களுக்கு ஆங்கிலம் நல்லா வருதா, அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு சொல்லித்தர வேண்டிய கடமை ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல, கூட படிக்கிற உங்களுக்கும் உண்டு என்பதை மனதில் நினைவு வைத்து கொண்டு அவனை கிண்டல் பண்ணாமல் சொல்லி கொடுங்க. யாரோ ஒருத்தங்களை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறதை விட நம்மளை ஒருத்தர் ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம குவாலிட்டியை வளர்த்துக்கிறது பெருசுன்னு நான் நம்புகிறேன். சொல்லிக் கொடுங்க. எனக்கெல்லாம் நண்பர்கள் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. புத்தகம் வாங்குறதுக்கு பணம் இருக்காது, இன்னைக்கு புத்தகங்களாக வாங்குறேன். நிறைய பேர் கேட்பாங்க, என் வீட்டில் கேட்பாங்க, என் நண்பர்கள்லாம் கேட்பாங்க, ஏன்டா புத்தகம் வாங்கிட்டே இருக்கேன்? ஏன்னா வெறி, ஆசை. காசு கொடுத்து வாங்கி படிக்க முடியாது புத்தகங்கள். போய் லைப்ரரியில் போய் டோக்கனை போட்டு வாங்கிட்டு வரணும், இல்லை லைப்ரரியிலே கிடக்கணும், இல்லை தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட புத்தகம் வாங்கணும். இப்படி தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். இப்படி வாங்கி படித்த புத்தகங்களை இன்றைக்கி நாமளே காசு கொடுத்து வாங்கி படிக்க முடியுங்கிறப்ப அவ்வளோ பிடிச்சிருக்கு, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஆனால் காசு கொடுத்து வாங்க முடியாத சமயத்தில் உதவி செய்தது அத்தனை பேரும் நண்பர்கள். சாப்பிட முடிய வசதி இல்லாதப்ப உதவி செய்தது அத்தனை பேரும் நண்பர்கள். இன்றைக்கும் அத்தனை பேரோடையும் நான் கான்டாக்டில் இருக்கேன். என்னோட யூஜி மேட்ஸ் அத்தனை பேரோடையும் கான்டாக்டில் இருக்கேன். ஏன்? அவர்கள் கொடுத்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை என்பதில் எனக்கு அழுத்தமான நம்பிக்கை இருக்கிறது. எல்லா இடத்துலையும் தைரியம் கொடுத்துருக்காங்க. ஒரு பேச்சு போட்டிக்கு போகிறேன்னா என் நண்பன் சொல்லுவானே, என்னோட சட்டை போட்டு போமாச்சா, நல்லா இருக்கும், இந்த சட்டை வேண்டாம் சொல்லுவான், கொடுப்பான். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் தான் உண்டு. நான் அயன் பண்ணி வைப்போம், அவன் எடுத்து போட்டு போயிடுவான்.
ஹாஸ்டல்லாம் தங்குனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எத்தனை பேர் ஹாஸ்டல் இப்போ? வாழ்த்துக்கள். எல்லா சம்பவங்களும் நடக்கும். ஆமாம், எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். அயன் பண்ணி வச்சிரு. டேய், இதில் வேறு நைட்டே சொல்லிடுவான், மச்சான் அயன் பண்ணி வச்சுருக்கேன், போட்டு போயிடாதடா. கெஞ்சுவான். முதல் என்னடா அப்படி சொல்கிறான், காலையில் எந்திரிச்சு நான் அயன் பண்ணிக்கிறேன்டா. காலையில் நாம் எந்திரிக்கிறப்ப அவன் சீன்லேயே இருக்க மாட்டான், அந்த சட்டையும் இருக்காது. அவன் தான் நண்பன். இதான் நட்பு. நான் படிக்கணுண்டி, ரிவிஷன் பண்ணுண்டி, என் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ரொம்ப ஸ்ட்ரிக்டடி, நான் ஃபஸ்ட்டு போயிடுறேன், அப்புறம் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ லேட் பண்ணிடாது. முதல்ல போய் மெதுவாக, சில பேர் பாத்ரூம் போனால் தியான மண்டபம் மாதிரி ஆக்கிடுறாங்க. ஐயால அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஹாஸ்டலில் தாங்க. ஒவ்வொரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாஸ்டல் லைஃப், இந்த ரூமில் தங்குறதுலாம் ஒவ்வொன்றும் யூனிக் கேரக்டராக இருக்கும். பார்த்துறீங்களா? என் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் தான். அவன் என்ன பண்ணுவானா, எங்கேயும் வெளியிலாம் வர மாட்டான். அவனுக்கு என்ன என்டர்டெயின் பண்ணா, ஃபேனு சுற்றிக்கிட்டு இருக்கும் பாருங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்குவான். அதை நிற்கும்ல, அதை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏன்டான்னு கேட்டால், இதில் தான் எனக்கு நிறைய தாட்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு. வித்தியாசமாக இருப்பாங்க. ஒருத்தர் இங்கிலீஷாக பேசிகிட்டு இருப்பான், கோதண்டராமன். நான் சில மேடைகளில் கூட சொல்லியிருக்கேன். ஷேக்ஸ்பியர்னே அவனுக்கு பேர். அச்சு வெளுப்பான். பயோடெக்னாலஜி படித்தான், யூஜி. பிரிச்சுருவான் தலைவன். டெய்லி 4 வார்த்தை இங்கிலீஷில் படிச்சுட்டு, அந்த 4 புதிய வார்த்தைகளுக்கும் புதிய அர்த்தங்கள் ரூமில் இருக்கிற எல்லாருக்கும் எஜுகேட் பண்ணிவிட்டு, அதை எப்படி சென்டென்ஸாக மாற்றுறதுன்னு தெரிப்போம் எல்லாரும். கோதண்டராமன் வந்துட்டான்னா, மச்சான் கிளம்பு 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 அப்படின்னு. அந்த மாதிரி எங்கள் ரூம் ஒரு கீழே மயிலாடுதுறையில் நான் யூஜி படித்தேன். அங்கே முத்துன்னு என்னுடைய நண்பர், அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க தந்தை. என்னோட அம்மா அப்பாவுக்கு இணையாக ஒருத்தரை மதிக்கிறேன்னா அந்த தாய் தந்தையரை நான் மதிக்கிறேன். ஏன்னா பசியில் சாப்பாடு போட்டு வளர்த்தவங்க அவங்க தான். இத்தனைக்கு நான் அவங்க வீட்டுக்கு மேலே இந்த ரூமில் வாடகை கொடுத்து தங்கியிருந்தேன். மேலே ரூம்லேருந்து பார்த்தா தெரு கடைசியில் அவன் வர்றது தெரிஞ்சிடும். யார்? ஷேக்ஸ்பியர். டெய்லி டியூட்டி எங்கள் ரூமில் ஒருத்தருக்கும். அவன் எப்போ வரான்னு பார்த்து சொல்கிறதுக்கு. அவன் வரப்போ ஒன்றா நாங்கள் ரூமில் இருக்க மாட்டோம், இல்லைனா மொட்டை மாடிக்கு மேலே ஒரு மொட்டை மாடி இருக்கும்ல, அதுக்கு போயிடுறது, இல்லைனா படிக்கிற மாதிரி உக்காந்துறது. அசரவே மாட்டான். ரூமாக வந்து எஜுகேட் பண்ணிட்டு தான் போவான். இன்றைக்கி 4 வார்த்தை. ஆனால் நம்ப மாட்டீங்க, எந்த கோதண்டராமன் ஆங்கிலம் அதிகமாக பேசுகிறான் என்று நாங்கள் கிண்டல் செய்தோமோ, அதே கோதண்டராமன் திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் ஒரு சாதாரணமான கிராமத்தில், படிப்பறிவு வாசனை படாத ஒரு கிராமத்தின் மண்ணிலிருந்து வந்த ஒரு மாணவன் தன்னுடைய வேட்கையால், தன்னுடைய ஆசையால், தன் தலைமுறையில் முதல் முறையாக சரியான ஆங்கிலம் பேசுகிற மனிதராக நான் மாற வேண்டும் என்கிற விருப்பத்தால் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு, எந்த ஆங்கிலத்தை வச்சு, எந்த இங்கிலீஷை வச்சு அவங்கள நாங்கள் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோமோ, அதே இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில் தான் இன்றைக்கி மலேசியாவில் மிகப்பெரிய பொசிஷனில் கோதண்டராமனை உட்கார வச்சிருக்கு. இப்போ மலேசியாவில் ஒரு ஷோ போனப்போ கோதண்டராமன் பார்த்தாரு. நண்பா எப்படி நண்பா இருக்கீங்க? எனக்கு ஒரே சந்தோஷம். நல்லா இருக்கேன் கோதண்டராமன்னொன்னே முதல்ல என்ன தெரியுமா சொன்னால், இப்போலாம் நான் இங்கிலீஷ் யாருக்கும் சொல்லித்தரதில்லைன்னா, நீ சொல்லிக் கொடு நண்பான்னு. ஏன்னா இப்போ எனக்கு வேல்யூ தெரியுது, நான் தமிழில் பேசுகிறேன். இதே ஆற்றல் ஆங்கிலத்தில் இருந்ததுன்னா இன்றைக்கி ஒரு நேஷ்னல் ஃபேஸாக நான் மாறி இருப்பேன். இதே மோட்டிவேஷன் தான், இதே கருத்து தான். மொழி மட்டும் இருந்ததுன்னா என்ன மேஜிக் வேணால் பண்ணலாம். என் அருமை தம்பிகளே தங்கைகளே, இந்த படிக்கிற 4 வருடங்களுக்குள் தமிழ் ஆங்கிலம் தவிர ஏதாவது ஒரு உலக மொழியை அவசியம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்கிறது சாதாரணமாக இருக்கலாம், ஒரு பெரிய மேஜிக்கே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஏதாவது ஒரு உலக மொழியை அவசியம் கற்றுக்கொள்ளுக்கணுன்னா 2 பேர் சிரிக்கிறான். தமிழே ஒழுங்காக பேச முடியல. 2 பையன் என்ன மச்சான் இன்னொரு தமிழ் இங்கிலீஷு இதை தாண்டி ஒரு உலக மொழி போவே, ஆசைக்கு ஒரு அளவு இல்லையா? எங்கள் அம்மா அப்பாவே பரவாயில்லடாம்பாவே. கற்றுங்க, கேட்குறதுக்கு விளையாட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு லாங்குவேஜுக்கு நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா 4 வருஷத்தில் அந்த லாங்குவேஜில் மிகச்சிறந்த மனிதராக உங்களால் பரிணமிக்க முடியும். அது எவ்வளோ விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ விஎஸ்பியில் படித்து கேம்பஸில் செலக்ட் ஆகி சென்னையில் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து, இல்லை எங்கேயாவது பெங்களூரோ எங்கேயோ இந்தியாவில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து ஆன்சைட்டில் வெளில போயிடுறீங்க, பயங்கரமான பெர்ஃபார்மராக இருக்கீங்க. நீங்கள் போய் ஒரு ரஷ்யாவில் போய் ஒரு பிளேஸ்மெண்ட் உட்காந்துறீங்கன்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் அங்கே இருக்கிற கூட ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்கிட்ட, கொலீக்ஸ்கிட்ட நீங்கள் ஆங்கிலத்தில் உரையாடுறதை தாண்டி
அவனுடைய தாய்மொழியில் பேசுனீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு. ஒன்றே ஒன்று சொல்லவா, ஒரு மனிதனை உடனடியாக மனதுக்கு நெருக்கமான மனிதனாக மாற்றுவதற்கு அவன் தாய்மொழியில் நாம் பேசுவது மட்டும்தான் சிறந்த கருவி. கற்றுக்கோங்க. நான் எங்கே போய் பிளேஸ் ஆகி உட்காரணும், எந்த கண்ட்ரியில் உட்காரணும் டிசைட் பண்ணி அந்த கண்ட்ரியோட லாங்குவேஜே கற்றுக்கோங்க. நீங்கள் நினைத்தது நடக்கும். நீங்கள் நினச்சதுக்கு நடக்கிறதுக்கு பேர் தான் வாழ்க்கையை. நீங்கள் நினைக்காது எதுவுமே வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம நல்லா இருக்கிறதுக்கு 4 பேர் காரணமாக இருப்பார்கள், ஆனால் நாம் வீணாக போகிறதுக்கு நாம் மட்டும்தான் காரணமாக இருக்கும். ஆனால் நம்ம 400 பேரை குறை சொல்லுவோம். கரெக்டா? 400 பேரை குறை சொல்லுவோம். ஏன்? அவன் என் கூட விளையாண்டான், அவன் படித்தான்ல, அந்த அறிவு உனக்கு வேணும்ல. என் கூட தான் எல்லா இடத்துக்கும் சுற்றினான், ஆனால் அவன் பாஸ் ஆகிட்டான், உனக்கு அந்த அறிவு வேணும்ல. அவனுக்கு அந்த அறிவு இருக்குல்ல. எதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணணும்னு தோணுதில்ல, நமக்கு தோணலையில, அதை கற்றுங்க. ஒரு லாங்குவேஜ் அவசியம் கற்றுக்கோங்க. வாழ்க்கையில் எவ்வளோ கடினமான சூழல் இருந்தாலும் அதை தாண்டி மேலே வர முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா மிகப்பெரிய உயரத்தை தொடலாம். கோயம்புத்தூர் மக்களை இணைஞ்சிருக்கிறதுனால நான் சொல்கிறேன், 1900 அறிவியல் வளர்ச்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் எதுவுமே வசதி வாய்ப்பே இல்லாதப்ப படித்த மனுஷன் அந்த மனுஷன். ஆனால் அக்டோபர் மாதம் 22 2008 ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா இடத்திலிருந்து, விண்வெளி தளத்திலிருந்து, சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து சந்திராயன் 1 ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கனவையும் சுமந்து காலை 6:22 கிளம்பி புறப்பட்டு போனோன்னே, அது சக்சஸ்ஃபுல்லாக லான்ச் ஆனோன்னே, விண்வெளியை நோக்கி பயணம் செஞ்ச உடனே ஒட்டுமொத்த உலகமே கொண்டாடிச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தீபாவளி. ஆனால் கோயம்புத்தூர் பக்கத்தில் கோதவாடின்னு ஒரு சாதாரண கிராமத்தில் இருந்த கிராம மக்களுக்கு அன்றைக்கு தான் தீபாவளி போல அந்த கிராமமே திருவிழா கோலம் பூண்டு இருந்தது. காரணம் என்னன்னா, அந்த கிராமத்தில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் ஒரு சாதாரண ஆரம்ப பள்ளி ஆசிரியருக்கு மகனாக பிறந்து 1வது ஒரு மாட்டு கொட்டாயில படிச்சு, 2ஆம் வகுப்பு மாரியம்மன் கோயில் திண்ணையில படிச்சு, 3ஆவதுல இருந்து தான் பள்ளிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள வந்து அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல தன்னை வளர்த்துக்கிட்டு 8வது 9வதுலாம் 10 கிலோமீட்டர் நடந்து போய் படிச்ச மயில்சாமி அண்ணாதுரை என்கிற அந்த கிராமத்தை சார்ந்த இளைஞர் செய்த சாதனை சந்திராயன் 1 திட்ட இயக்குனர். அவர் எப்படி சாத்தியம்? மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சொல்றாரு, படிக்கிற காலத்துல பெரும்பான்மையான நேரம் நான் லைப்ரரியில் இருப்பேன், லேப்ல இருப்பேன், டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பேன், டெய்லி ரேடியோவில் நியூஸ் கேட்பேன். இங்க இருக்கிற அத்துணை அன்பு தம்பிகளுக்கும் தங்களுக்கும் சொல்றேன், இன்ஜினியரிங் என்பது ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரிங்கிறது, தொழில்முறை சார்ந்த கல்விங்கிறது, படிச்சோம் முடிச்சோம் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வருது, போய் அழகா பிளேஸ் ஆகி உட்காந்துடுறோம். நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான இன்ஜினியர்ல ஒரு இன்ஜினியரா இருப்பீங்க. ஓகே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆனா படிச்சோம் முடிச்சோம், நாம் படிச்ச படிப்பு இந்த சமுதாயத்திற்கு எப்படி உதவி செய்யும் யோசிச்சீங்கன்னா, நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ல ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருப்பீங்க. புரியுதான்றதுக்கு வித்தியாசம். படிச்சு முடிச்சு கேம்பஸ்ல போய் உட்காந்து சம்பளம் வாங்குற ஆளா இருக்க போறீங்களா, இல்லை இந்த சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தருகிற மனிதர்களாக மாறப் போகிறீர்களா? இன்ஜினியரிங் உங்க முன்னாடி வைக்கிற 2 கேள்வி இதுதான். 1, படிச்சு முடி, பிளேஸ் ஆகு, சம்பாதி, சந்தோஷமா இரு. 2வது, படிச்சு முடிச்சியா, சம்பாதிக்கிறது மட்டும் உன்னுடைய வேலை கிடையாது. இந்த சமுதாயத்தில் நிறைய பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை உன்னுடைய இன்ஜினியரிங் கல்வி கொடுக்க முடியும்னா அது கொடுக்கட்டும். அதுதான் 2வது கேள்வி. இந்த 2 கேள்விகளுக்கான விடையை நோக்கி தான் நீங்க ஓடணும். என்னை பொறுத்த வரைக்கும் 2வது கேள்விக்கான விடையை நோக்கி ஓடுபவர்களை நான் மதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். உங்களால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். அவர் சொல்றாரு, பெரும்பாலும் லேப்ல இருப்பேன், பெரும்பாலும் லைப்ரரியில் இருப்பேன், பெரும்பாலும் லீவு நாளில் ஒவ்வொரு தொழிற்சாலைக்கா போய் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கா போய் அது எப்படி செயல்படுதுன்னு பார்ப்பேன். அவர் மயில்சாமி அண்ணாதுரை சார் படித்தது எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் நினைக்கிறேன். அங்கேயே யூஜி பண்ணார், அப்புறம் பிஜி பிஹெச்டி எல்லாம் முடிச்சார். சந்திராயனோட திட்ட இயக்குனர், எல்லாமே டிசைன் பண்ணி முடிச்சுட்டாங்க. சந்திராயன் 1 ஓகே, மிகப்பெரிய சிரமத்துக்கு மத்தியில் பண்ணியிருக்காங்க. இந்தியாவை உலகமே ஆச்சரியமா பார்க்க போகுது. ஒரு சுவாரஸ்யமான தகவலை மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் ஷேர் பண்ணிக்கிறார். என்ன அப்படின்னா, டிசைன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4-5 வருட கடுமையான உழைப்பில் டிசைன்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கலாம் அவர்கள்ட்ட கொண்டு போய் காமிக்கிறாங்க.
கலாம் அவர்கள் பார்த்துட்டு சொன்னாராம், சூப்பராக இருக்குப்பா, தேங்க்யூ சார். நிலாவில் போய் இறங்க போகுது. ஆமாம் சார், இந்திய நாட்டின் தேசிய கொடியோடு இது நிலாவில் இறங்கினால் எவ்வளோ நல்லாயிருக்கும். சொன்னால் அவருக்கு நல்லாயிருக்கும், ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணவனுக்கு எப்படி இருக்கும்? 4-5 வருஷம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிவிட்டு மயில்சாமி அண்ணாதுரை சார் சொன்னாரா, கஷ்டம் சார். தலைவன் பேர்பட்ட ஆள் கலாம் சார், கஷ்டமாக தான்ப்பா இருக்கும், ஒர்க் பண்ணு. மறுபடியும் 6 மாதம் கடுமையான உழைப்பு. சந்திராயன் 1 அந்த வடிவத்திலேயே தேசிய கொடி இருக்கிற மாதிரி அமைச்சிட்டாங்க. அதற்கப்புறம் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லுகிறார், கலாம் அவர்கள் சொன்னது எங்களுக்கு கூடுதலான வேலை பழுதான், ஆனால் அவர் சொன்ன வாக்கினை நாங்கள் செயல்முறைப்படுத்தி இந்திய தேசிய கொடி இருக்கிற மாதிரி வடிவமைத்தோம். அதுதான் பிற்காலத்தில் வடிவமைப்பிற்காக மட்டும் சந்திராயன் 1 உலக அளவில் 2 விருதுகளை பெற்று வந்தது என்று சொல்லுகிறார் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். ஒன்றாவது படிக்கிறப்ப மாட்டு கொட்டாயில் படிச்சுட்டு, 2வது படிக்கிறப்ப மாரியம்மன் திண்ணையில் உட்காந்து ஸ்கூலில் படிச்சுட்டு, 3வது வந்து தான் ஒரு ஸ்கூல்னு ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளே வந்து 8வது 9வது படிக்கிறப்ப 10 கிலோமீட்டர் நடந்து போய் அவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்க்கையில், குடும்பத்தில் 4 குழந்தைங்க, சாப்பாட்டுக்கே சிரமம், இப்படிலாம் இருக்கிறப்ப இப்படி பிறந்த சூழலில் ஒரு மனிதன் இந்தியாவிற்கான அடையாளமாக மாறியிருக்கிறான் என்றால், அம்மா அப்பான்னு கூப்பிட்டோன்னு திரும்புறதுக்கு 2 மனுஷங்க, கேட்குறதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு குடும்பம், நல்ல வீடு, அருமையான கல்லூரி, கேம்பஸ்க்கு அத்தனை கம்பெனி வருது, எல்லாமே இருக்குது. படிக்கலைன்னா அதுக்கு பேர் என்ன? கரெக்டா? இந்த யூஜி முடிச்சு சில பேர் கிளியர் பண்ணாமல், சில பேர் கிளியர் பண்ணி வேலை கிடைக்காம, அப்போல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியாது கண்ணு. ஒரு யூஜி முடிச்சு 4 வருஷம் கழித்து வாழ்க்கையினுடைய யதார்த்தம் உங்களை அழுத்துகிற பொழுது, தவறவிட்ட காலங்களை நினைத்து நினைத்து வாழ்நாள் முழுதும் நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சினிமாவில் பார்க்குற காலேஜெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் வரும். ஓகேவா? அது வந்து நடைமுறைப்படுத்தாதீங்க. சினிமாவில் வர பாட்டாக மட்டும் பார்த்துட்டு ரசிச்சுட்டு கேட்டுட்டு கடந்து போயிடணும். எனக்காகவே அந்த பாட்டை எழுதியிருக்காங்க, அப்படி சந்தோஷமா இருக்கு, வேற லெவல் ஃபீல். அந்த வெங்காயத்தை உரிக்காதங்கிற, வேண்டவே வேண்டாம். அந்த ஆனியனாவே இருக்கட்டும். நம்ம கையில் ஒரு ஆனியன் கொடுத்துருக்காங்களா உலகத்தில், அதை மட்டும் உரிச்சா போதும். ஏன்னா அதை வச்சு தான் சாம்பார் வைக்க முடியும். அந்த ஆனியனை வச்சு சாம்பார் வைக்க முடியாதுங்கிறதுல தெளிவாக இருங்க. ஒருபோதும் உங்களுடைய இயல்பான சூழ்நிலையை கற்பனை கலந்த சூழ்நிலையோடு தொடர்புபடுத்தி குழப்பிக் கொள்ளாதீர்கள். நான் எதை இன்டைரக்டாக சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? அந்தந்த வயதிற்குரிய தடுமாற்றங்கள் வருகிற பொழுது அது சிறிய தடுமாற்றமாக நினைத்து மட்டும் கடந்து போயிடணும். நீ அந்த தடுமாற்றத்தில் தேங்கி நின்றுட்டேன்னா மற்றவன் எல்லாம் தாண்டி போயிடுவான், நீ மட்டும் அதோகதியாக நிற்கணும். வாழ்க்கை நிர்கதியாக உன்னை விட்டுவிடும். என் அருமை தோழமைகளே, உங்கள் வாழ்க்கையில் எந்த முடிவுகளையும் எடுப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது, அதில் மாற்று கருத்து எனக்கு எப்பொழுதும் கிடையாது. ஆனால் நீங்கள் சம்பாதித்து, நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, நீங்கள் அதற்காக உங்களை தயார்படுத்தி கொண்டவுடன் உங்கள் முடிவை உங்களுக்கு எடுப்பதற்கான வாய்ப்பை இந்த வாழ்க்கை வழங்கும். அதுவரை பெற்றோர்களுடைய உழைப்பில் நாம் படிக்கிறப்ப, அவங்ககிட்ட காசு வாங்கி ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறப்ப, ஒரு சிங்கிள் டீ குடித்தா கூட அது என்னோட காசு கிடையாது, எங்கள் அம்மா அப்பாவோட காசுன்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு படிப்பை தாண்டி எந்த தவறான பழக்க வழக்கமும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மாதம் சேலரி வாங்கிட்டு நீ ஒரு சட்டை போடுறியா, அன்றைக்கி தான் வாழ்க்கையில் நீ முதல் சட்டை போட்டதா நினச்சிக்கணும். வாட்ச் கட்டுறியா, அப்போ தான் பெஸ்ட்டு வாட்ச் நீ கட்டியிருக்கேன்னு அர்த்தம். ஒரு பேனா வாங்கி சைன் பண்ணுறியா, எவ்வளோ அவமானம் பாருங்கள் வாழ்க்கையில். அவ்வளோ எழுத தெரியும், இன்ஜினியரிங்கே படித்து முடிச்சிட்டோம், 10 ரூபா பேனா அப்போ தான் சொந்த காசில் வாங்குகிறோம்.
இதை யோசிச்சோன்னு வச்சுங்களேன், நம்ம எந்த ஒரு அனாவசியமான காசையும் அம்மா அப்பாட்ட போய் கேட்க மாட்டோம். அம்மா அதை கூட இதை கூடன்னு கேட்க மாட்டோம். ஏன்? நம்ம சம்பாதிக்கிறப்ப நமக்கு வழி நல்லா தெரியும். செருப்பு நல்லா இருக்கும், நல்லா இருக்கிறப்ப இன்னொரு செருப்பு வாங்குவோம்ல, நல்லா இருக்கிறப்ப இன்னொரு ஷூ வாங்குவோம்ல, போடாத ஷூ 10 வார்ட்ரோப்பில் இருக்கும்ல, 4 வார்ட்ரோப்பில் இருக்கும்ல, ஏன்டா இந்த ஷூ வாங்கி போடவே இல்லை, அதெல்லாம் ஃபேஷன் மாறி போச்சுமா, உனக்கு தெரியாது, ட்ரெண்ட் அவுட், இப்போலாம் போட்டு போனோம்னா பசங்க என்னடா ட்ரெண்ட்லேயே இல்லைன்னு கேட்குறானுங்க. ஓஹோ, அப்படி கேட்குறாங்களாப்பா, அப்படி கேட்குறாங்களாப்பான்னு அம்மா சாதாரணமாக கேட்குற மாதிரி இருக்கும்ல. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன தெரியுமா அவங்க நினைப்பாங்க, ஏன்டா உனக்கெல்லாம் சூடு சொரணே இல்லையாடா. அதான் அதுக்கான அர்த்தம். நாம் சம்பாதிக்கிறப்ப நமக்கான அந்த வழி நல்லா தெரியுங்கணும். ஒவ்வொரு ரூபா செலவு பண்ணுறப்பையும் அந்த வழி நல்லா தெரியும். பேக்கெட்லேருந்து ஒரு 50 ரூபா காணாமல் போனால் கூட என்னடா 50 ரூபா காணும், 100 ரூபா காணும், ஒரு சின்ன ஷாக் இருக்குல்ல, கடந்து போயிருவீங்கல்ல. ஆனால் இதுவே நீங்கள் சம்பாதிக்கிறப்ப உங்கள் பேக்கெட்லேருந்து 10 ரூபா காணாமல் போகட்டும், அதனுடைய வழி பெருசாக தெரியும். எந்த மனிதன் உழைப்பின் மூலமாக வருகிற பணத்தை செலவு செய்கிறானோ அவனுக்கு அந்த பணத்தோட வழி நல்லா தெரியும். அதனால தான் அம்மா அப்பா அவங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக வைக்கிறது, அனாவசியமாக செலவு பண்ணாதேன்னு சொல்கிறது என்னன்னா, டே நானும் அம்மாவும் நானும் அப்பாவும் கஷ்டப்பட்டு எங்கள் வாழ்க்கையை கரைச்சி உருக்கி காசாக கொண்டு வந்து உன்னை படிக்க வைக்கிறோம்டா, தயவு செஞ்சு எங்களை ஏமாத்துறதை நினச்சி நீ ஒன்றை நீயே ஏமாத்திக்காதன்னு சொல்கிறதுக்கான ரீசன் அதுதான். இந்த உலகத்தில் மிகப்பெரிய கொடுமையாக நான் நினைக்கிறது, அடுத்தவன் நம்மளை ஏமாத்துறதே கிடையாது, நம்மளே ஏமாத்திக்கிறது. படிச்சிட்டோம் அப்படின்னு போய் சொல்கிறது, இல்லைம்மா காலேஜ் தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு காலேஜ் போகாமல் போய் சொல்கிறது, இல்லைம்மா ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தான் போனேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸை பார்க்காம ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறதுன்னு சொல்கிறது. எதுவுமே இந்த இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் கெத்து மாசு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. என்னோட ரெக்வஸ்ட், இவனுக்கு கெத்து மாசுன்னு சொல்கிறது எல்லாமே வெத்து. எனக்கு உடன்பாடே கிடையாது, எனக்கு உடன்பாடே கிடையாது. அதில் பைக்கில் வேகமாக போகிறது கெத்து. என்ன கெத்து? என்ன சந்திராயனை லான்ச் பண்ண போகிற? கரெக்டாக நான் கேட்குறது? இல்லை அடுத்த உலகத்தையே காப்பாற்றக்கூடிய ஏதாவது இன்னோவேட்டிவாக செய்ய போறியா? இல்லை அவங்க ஆழ்துளை கிணறுல குழந்தைங்க விழுந்துருச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மிஷினை கிரியேட் பண்ணுறேன் சார், போயிட்டு இருக்கேன் சார் வேகமாக, செவிலே வைங்கிறேன். எங்கே போகிற? முக்கு கடையில் போய் டீ குடிப்பேன், அதிகபட்சம் அந்த புரட்சியை பண்ணுவேன். இல்லைன்னா ரொம்ப வேகமாக போனேன்னா ஏதாவது ஒரு கார்னரில் பப்பரக்கான்னு படுத்து கிடப்பேன். இதை தாண்டி எந்த அதிசயம் நிகழ போகிறது இல்லை. நான் ஒன்று சொல்லவா, நீ ஒவ்வொரு முறை வேகமாக போகிறப்பையும் ஒரே ஒரு விஷயத்தை நினச்சிக்கோ, நம்ம இவ்வளோ வேகமாக போகிறோமே, ஓகே சேஃபாக போயிட்டோம்னா ஓகே, ஒருவேளை நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா தேவையில்லாமல் அம்மா அப்பாவுக்கு ஒரு கஷ்டத்தை கூடுதலாக தர மாதிரி இருக்குமேன்னு நினச்சிங்கன்னாவே நீங்கள் எந்த வண்டியிலையும் வேகமாக போகவே மாட்டீங்க. ஏன்னா இதெல்லாம் ஆரம்பிக்கும் அடுத்தடுத்து. அதுக்காக சொல்கிறேன், ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன். சில உண்மையான உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். முதல் நாள் ஒரு இண்டக்ஷன் டே ப்ரோக்ராமில் ஏன் அவங்கள வந்து கலங்க வைக்கணும், அழ வைக்கணுங்கிறது தான். வேகமாக போய் அதன் மூலியமா நிலை குலைந்து சீரழிந்து போன குடும்பங்களுடைய வரலாறு நாள்தோறும் செய்தித்தாள்களில் படிக்கிறோம். ஒரு பையன் சென்னையில் எனக்கு பைக் வாங்கிட்டாங்கன்னு அடம் முடிச்சு பைக் வாங்கி ஆக்சிடென்ட் ஆகி கோமாவுக்கு போய் 6 மாதம் ட்ரீட்மெண்ட் இருந்து 6 மாதம் ட்ரீட்மெண்ட் முடிச்சு கோமாலேருந்து வெளியில் வந்து மறுபடியும் பைக் வாங்கத்தாங்கன்னு அடம் பிடிச்சி அவங்க அம்மா அப்பா வாங்கவே மாட்டோம், இது வரைக்கும் நீ பட்டது போதாதா, நாங்கள் பட்டது போதாதான்னு சொல்லி கேட்காம பைக்கை வாங்கி பிறந்த நாள் அன்னைக்கு வாங்கி கொடுன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அடுத்த ஆக்சிடென்ட்ல இறந்து போனோம். ஒரே பையன். இதுக்காக கஷ்டப்பட்டு 18 வருஷம் 19 வருஷம் 20 வருஷம் போராடி வளர்த்தாங்க. இதுக்காகவா அத்தனை நோய் நொடியில் நீ படுத்திருக்கிறப்ப, உன்னால டாய்லெட் யூரின் போறது கூட தெரியாம நீ இல்ல இருக்கிறப்ப அத்தனை தூக்கி வலிச்சு போட்டு எல்லாத்தையும் காப்பாற்றி கொண்டு வந்து இந்த ஒரே ஒரு காரணத்துக்காகவா? ரோட்ல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கார்னர்ல நீ வேகமா போய் மோதி சாகிறதுக்காகவா? கிடையவே கிடையாது. இந்த வாழ்க்கை கீழே விழுந்து தொலைந்து போவதற்கான வாழ்க்கை அல்ல, மேலே நிமிர்ந்து நின்று வாழ்க்கை உயர்த்துவதற்கான வாழ்க்கை. சராசரியா இருக்காத. பைக்கில் வேகமா போறது அச்சீவ்மெண்ட்னா அது பைக் ரேஸா ப்ராப்பரா ஓட்டுறவனுக்கு. கரெக்டா? கார்ல வேகமா போறது அச்சீவ்மெண்ட்னா நீ ஃபார்முலா 1 ஓட்டுறியா ஓட்டு. நமக்கு தான் 2 வண்டி நடுவில் போனாலும்ங்கிறிய மச்சான் அடிச்சு போயலாம் நினைச்சேன் மச்சான் கட்டு. அப்புறம் இங்க அதான் இங்க இருக்கேன் ஹாஸ்பிட்டல்ல. நான் நினைச்சேன் பாரு, அதுக்குள்ளே அவன் வேகமா வந்துட்டான். ஆமா, நீ என்ன நினைக்கிறேன்னா ஏற்ற மாதிரி யோசிச்சுட்டே வருவான். ஓ ஏற்ற மாதிரி ஒரு பையன் வரான், நல்ல பையன், 100 கிலோமீட்டர் வேகத்தில் வரான், நம்ம ஸ்லோ பண்ணணும், அப்போ தான் அவன் கட்டடிச்சு போக முடியும். இந்த மாதிரி ஞானி தான் ஏற்ற மாதிரி ஓட்டுறாங்களா? ஏதாவது லாஜிக் இருக்கா நம்ம யோசிக்கிறதுல? தயவு செஞ்சு வேகமே வேண்டாம். நான் எல்லா மேடைகளிலும் சொல்லுகிறேன், உலகத்திலேயே மிகச்சிறந்த வேகம்
நிதானம் என்பதை எந்த மனிதன் புரிந்து கொள்கிறானோ அந்த மனிதன் வாழ்க்கை உண்மையிலே வேகத்தில் போகுதுன்னு அர்த்தம். கூட படிக்கிற நண்பர்களை எப்படி அவன் என்ன மாதிரி சூழல் இருந்தாலும் கைவிட்டுறாதீங்க சொல்லுங்களா. என்னோட ரெக்வெஸ்ட். என் நண்பர்கள் என்னை காப்பாற்றினார்கள். இன்று மேடையில் இருக்கிறேன். காப்பாற்றிய நண்பர்கள் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு பணியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னால் அதிகபட்சம் நன்றி சொல்ல முடியும். அவங்க வீட்டு விசேஷத்தில் கலந்துக்க முடியும். அப்பப்போ தொலைபேசியில் பேச முடியும். ஆனால் அவர்கள் கொடுத்த வாய்ப்புக்கு, அவர்கள் எனக்கு கொடுத்த வாழ்க்கைக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன். அதனால தான் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜில் 2024 பேட்சில் இண்டக்ஷன் டே ப்ரோக்ராமில் என்னோட யூஜி மேட்ஸை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, அவங்க அவ்வளோ தூரம் என் லைஃப்பில் இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீ ஒரு நல்ல நண்பனாக இருந்தா, ஒரு நல்ல தோழியாக இருந்தா, உன்னுடன் பழகுவர்கள் வாழ்க்கையில் நல்ல விதத்தில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணு. வாழ்நாள் முழுக்க அவன் மறக்கக்கூடாது. நல்ல விதத்தில் கிரியேட் பண்ணுங்க. எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான் கிரியேட் பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க. ஒன்னே ஒன்று சொல்லவா, இந்த உலகத்தில் அம்மா அப்பாவுக்கு அடுத்து, ஆசிரியர்களுக்கு அடுத்தது ஒரு மனிதன் வளர்வதை கண்டு பொறாமைப்படாத ஒரே ஒரு உள்ளம் நட்பு உள்ளம் என்பதை மறந்து விடாதீர்கள். எல்லாரும் எல்லா சப்ஜெக்ட்லையும் கிங்காலாம் இருக்க முடியாது. கரெக்டா? நான் தமிழில் சூப்பர் தான், என்னனாலும் பேசுவேன், என்னனாலும் விவாதம் பண்ணலாம், எவ்வளோ நாளும் பேசலாம், அழகா உச்சரிக்கலாம். ஆங்கிலத்தில் பெப்ப, மேக்ஸு கோடி கும்பிடு, கெமிஸ்ட்ரி காலைல உழுகுறேன், ஃபிசிக்ஸு ஓகே, பயாலஜி ஓகே. ஃபர்ஸ்ட் குரூப் பயோ மேக்ஸ் நான், எங்கள் அண்ணன் பண்ண வேலை. நீலாம் நல்லா படிக்கிறப்பில்ல, நாங்களும் அதாங்கிறேன். பயோ மேக்ஸ் நீ நல்லா படிச்சிருப்பேன், நான் படித்த மாதிரிலாம் நீ படிச்சிருக்க மாட்டேன். 10th 100க்கு 96 மார்க் நான் மேக்ஸில். எங்கள் அண்ணன் அப்படி அவமானப்படுத்தி சொல்லி கொடுத்தான். நான் நினச்சேன் 90க்கு மேலே எடுக்கலாம், வாழ்க்கையை செத்துறணும்னு நினச்சேன். நல்ல வேலை எடுத்துக்கிட்டேன். அப்படி அசிங்கமாக இப்போ திட்டி சொல்லி கொடுப்பான் மேக்ஸை. 12th உனக்கெல்லாம் சொல்லித்தர முடியாதுன்னா நான் கவலையே படல. 10th எடுத்த 96 12th நான் எடுத்து அச்சீவ் பண்ணேன். அதில் 100க்கு இதில் 200க்கு. ஆனால் நான் அவமானப்பட்டா எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா மேடம் இவங்களுக்கு, பசங்களுக்கு. எங்கள் அண்ணன் வந்தான், நம்ம தான் ரெடிமேடாக நம்ம பசங்கள்லாம் ரெடிமேடாக ஒரு வச்சுருப்போம். ரிசல்ட் மார்க் ரொம்ப ஒரு ஐசியூவில் வச்சு காப்பாற்றுற மாதிரி மார்க் எடுத்தேன் 12th. ஏன்னா எனக்கு ஆர்வம் தமிழில். நிறைய பேச்சு போட்டி போகிறது, படிக்கிறது, கவிதையை ஒப்பிக்கிறது, கவிதையை மனப்பாடம் பண்ணுறது, இப்படியேவா. மார்க் கம்மி. எங்கள் அண்ணன் அப்போ யூஜி ஃபைனல் இயர் படிக்கிறார். ரிசல்ட் வந்துருச்சு. எங்கள் அண்ணன் பாத்ரூமில் போய் நின்றுக்கிட்டேன், கதை மூட்டு அழுதுகிட்டு. எங்கள் அண்ணன், இந்த சீன்லாம் போடாத, எதனா அவன் ஏன்னா நல்லா படிக்கிற பையில ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஹேண்டில் பண்ணுறான். இந்த சீன்லாம் போடாத, நீ படித்ததுக்கு பாஸ் ஆனதே பெருசு, இதுக்கெல்லாம் நீ கை தரணினா கொண்டு போடுவானே. என்ன உனக்கு அவ்வளோ நக்கலாக இருக்கா நான் பார்த்தா? நீ படித்ததுக்கு பாஸ் ஆனதே பெருசு, வெளியில் வா, காலேஜே பார்த்து என்ன மேஜர் கொடுக்குதோ அதை எடுத்து படி. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அப்படிலாம் கிடைக்கணும் கற்பனையில் கூட நினச்சி பார்த்துறாரு. இன்னொன்று, அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் பாருங்களேன், இந்த மார்க் எடுத்துட்டு காலேஜில் போய் உன் பக்கத்தில் நின்று சீட்டு கேட்குறது எனக்கு அவமானம். எந்த காலேஜ்னாலும் அப்பாவை கூட்டிகிட்டு போ. ரொம்ப அசிங்கப்படுத்தணும்னு எங்கள் அப்பா, டேய் அவனை ரொம்ப கேவலப்படுத்தாத. எங்கள் அப்பா எனக்கு சப்போர்ட். சாகிற வரைக்கும் சோறு போட்டு நான் அவனை பார்த்துக்கிறேன். அவ்வளோ நாள் வில்லனாக தெரிஞ்ச அப்பா அன்றைக்கி தானே ஹீரோவாக தெரிஞ்சார். விட்றா அவனை, ரொம்ப அவமானப்படுத்துகிறேன். உடனே கண்ணெலாம் வச்சு கவை திறந்து வெளில வந்து, தேங்க்ஸ்ப்பா, சட்டையை பிடி. என்ன தேங்க்ஸ்ப்பா? என்னடா ட்விஸ்ட்டை மாத்துறீங்க குடும்பத்தில்? வாடா படினா படிக்காம என்ன பிளான் பண்ணி வெளியில் வச்சுருக்கீங்களா? அப்புறம் அப்படியே சேர்ந்து நம்ம தமிழ் தான் எடுத்து. அண்ணன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சேருன்னாரு. நான் சொன்னேன் மறுபடியும் 3 வருஷம் கழிச்சு இல்லை ஒவ்வொரு செமஸ்டர்லையும் திட்டு வாங்குறதுக்கு நான் தயாராக இல்லை. நான் தமிழ் தான் எடுத்து படிக்கணும்னு நினச்சேன். அதனால் தமிழ் எடுத்து படித்தேன். ஒன்று தெளிவு இருந்தது. உங்களுக்கு அதான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் ஒரு மேஜர் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே நம்ம சூப்பராக இருக்கணுங்கிறத அவசியமே கிடையாது.
ஆனால் என்ன உங்களோட கோர் ஸ்ட்ரென்த்தோ அதில் நீங்கள் சூப்பராக தான் இருந்து ஆகணும். இல்லை சார் எனக்கு வந்து நான் தெரியும், இல்லை நான் வந்து தெரியாமல் இதை எடுத்துட்டேன் சார். எடுத்துட்டீல்ல, அவ்வளோதான். படிச்சு தான் அவனுக்கு கரெக்டாக கண்ணு. சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. க்ரீனு எல்லோ ரெட்டு சிக்னல் கண்ணு. அந்த ரெட்டு உழுவுறதுக்குள்ள போயிடலான்னு நினைக்கிறேன். சில பேர் போயிடுறான், சில பேர் போயிடுறான், டைமை பொறுத்து. கரெக்டா? வாழ்க்கைன்னு அதுதான். பிடிச்செடுக்கிறியோ பிடிக்காம எடுக்கிறியோ நீ படிச்சு தான் ஆகணும். ஏன்? இதுதான் கல்விதான், படிப்பு தான் உன் தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாற்றுகிற மாபெரும் ஆயுதம். இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் இன்ட்ரெஸ்டை கிரியேட் பண்ணிக்கோ. பைலட் ஆகணுங்கிறதான அப்துல் கலாமோட லட்சியம். அப்துல் கலாம் சார் வந்து நீங்கள் யூடியூப்ல போய் இந்த வீடியோ சர்ச் பண்ணி பாருங்களேன். 10 பேரை செலக்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க, 9 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்துல் கலாம் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, 10 பேரில் 9 பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க, ஒருத்தர் தான் செலக்ட் ஆகலை. நான் செலக்ட் ஆயிடுவேன்னு நினச்சேன், அந்த செலக்ட் ஆகாத ஒரு ஆள் நான் தாங்கிறார். எனக்கு அவ்வளோ சிரமமாக இருந்தது. வந்தேன், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன், இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக வர அளவுக்கு உயர்ந்தேன். ஆனால் குடியரசுத் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் விமானப்படை கேப்டனை கூப்பிட்டு நான் எந்த ஃப்ளைட்டை ஓட்டணும்னு நினச்சனோ, பைலட் ஆகணும்னு நினச்சனோ, எனக்கு ட்ரைனிங் கொடுங்க, நான் ஃப்ளைட்டை ஓட்டணும்னு நினைக்கிறேன்னு முறையான பயிற்சி எடுத்துக்கொண்டு அத்தனை வயதிலும் பைலட்டாக மாறி விமானத்தை ஓட்டிய ஒரே குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, எண்ணங்கள் வலிமையாக இருந்துச்சுன்னா என்றாவது ஒரு நாள் வாழ்க்கையில் அது நடந்தே தீரும். அவ்வளோதான். எண்ணங்களை வலிமையாக வச்சுக்கோங்க, எல்லாமே நடக்கும் லைஃப்பில். எல்லா விமர்சனங்களையும் எதிர்கொள்ளணும். நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னால சொல்கிறேன், அமெரிக்காவில் நியூயார்க்கில் இந்த ப்ரூக்லின் ஃப்ளைஓவர் இருக்குது. நான் ஷோ பண்ணப்பல அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரி, ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னால் இருக்கிற சில விஷயங்களை தெரிந்து கொள்றதுல எனக்கு மிகப்பெரிய ஆர்வம். அந்த ஃப்ளைஓவர் வந்து 2 நகரங்களை இணைக்கிற ஒரு ஃப்ளைஓவர், நடுவில் ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறது வந்து 1863 பழைய கதை அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி. அந்த காலகட்டத்தில் 2 நகரங்கள், ப்ரூக்லினும் மன்ஹாட்டனும், இந்த 2 நகரங்களும் இணைச்சிட்டா வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக 2 நகரங்களும் நல்லா இருக்கும். ஆனால் அவ்வளோ பெரிய பாலத்தை போடுற அளவுக்கு டெக்னாலஜி சப்போர்ட் இப்போ இருக்கிற மாதிரி நவீன தொழில்நுட்பமோ நவீன கருவிகளோ கிடையாது. கவர்மெண்ட்டே அந்த ப்ராஜெக்டை கை விட்டுருது. ரைட்டு, எல்லாம் ஒத்துக்கிறோம், ஆனால் எப்படி முடியாதே, வேற வழி இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு கவர்மெண்ட்டே கைவிட்ட ப்ராஜெக்ட் அது. ஆனால் ஒரே ஒரு இன்ஜினியர் வராரு, என்னால் முடியும்ட்டு ஒரு மனுஷன் வராரு. ஜான் ராப்லிங் பேர் அவரோட பேர். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ப்ராஜெக்டாக பண்ணிட்டு இருந்த ஆள். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், கூட படித்த கூட ஒர்க் பண்ணுற மற்ற இன்ஜினியர்ஸ்லாம் சொல்கிறாங்க, இது வேண்டாத வேலை, மிகப்பெரிய சிரமம். டே, ஒரு நகரத்தையும் இன்னொரு நகரத்தையும் இணைக்கிற பாலம்டா, நீ பாட்டு கட்டுறன்னு சாதாரணமாக சொல்கிற, முடியும்னு நினச்சா முடியும், பண்ணிடலாம் அப்படின்னு தன்னுடைய மகன், அவர் ஒரு இன்ஜினியர், கூப்பிடுறாரு. ஜான் வாஷிங்டன் ஒரு பேர். 2 பேர் சேர்த்து ப்ராஜெக்டை திட்டமிடுறாங்க. மெல்ல மெல்ல 2 நகரங்களை இணைக்கிற பாலம் உருவாகுகிற வரையில அந்த ப்ராஜெக்ட் செயல் வடிவம் எடுக்குது. எல்லாருக்கும் ஆச்சரியம், சபாஷ், சூப்பரான சக்சஸ் ஆக போகுது, ப்ராஜெக்ட் வேற லெவல் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க. ப்ராஜெக்ட் ஆரம்பிக்குது, கட்டட வேலை துவங்குது. முதல் நாளே விபத்து, மிகப்பெரிய விபத்து. அப்பாவுக்கும் பையனுக்கும் கூட ஒர்க் பண்ணவங்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு. அடி, சரியான அடி. பையனால் நடக்கவே முடியல, முடங்கி போயிட்டார், முடக்குவாதமே வந்துருச்சு. அப்பா மிகப்பெரிய காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இறக்கிற சில நிமிடங்களுக்கு முன்னாடி, ஜான் ராப்லிங் இறக்கிற சில நிமிடங்களுக்கு முன்னாடி தன்னுடைய மகனிடம் சொல்லுகிறார், மகனே, இது என்னுடைய மாபெரும் கனவு, எப்பாடுபட்டாவது இந்த ப்ராஜெக்டை நீ முடிச்சே தீரணும்னு சொல்லிட்டு செத்து போயிடுறாரு. ஜான் வாஷிங்டனால் பெருசாக கம்யூனிகேட் பண்ண முடியல. சைன் லாங்குவேஜ் மூலமாகவே, சைகை மொழி மூலமாகவே தன்னுடைய மனைவியிடமும் அந்த ப்ராஜெக்டில் வேலை பார்க்குற இன்ஜினியர்ஸ்டையும் எஜுகேட் பண்ணி 13 வருஷ உழைப்பை கொடுக்குறாரு. கவர்மெண்ட் வேண்டாம் விட்டுறலாங்குது. ஆனால் பொதுமக்கள் ஒரு தனி மனிதனுடைய இந்த மாபெரும் முயற்சியை பார்த்து நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, நாங்கள் கூட நிற்கிறோன்னு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கு உலகமே உற்று பார்க்கிற மாபெரும் அதிசயமாக நியூயார்க் பக்கத்தில் அந்த ப்ரூக்லின் பாலம் கம்பீரமாக இருக்கிறதுக்கான காரணம் ஒரு இன்ஜினியர் கண்ட கனவு என்பதை மறந்து விடாது. இந்த உலகத்தில் நாம் பார்த்து ரசிக்கிற, இல்லை பிரமிக்கிற, ஆச்சரியப்படுகிற
வரலாற்றை புரட்டி போட்ட அத்துணை மாபெரும் கண்டுபிடிப்புகளும் யாரோ ஒருவன் சிந்தனையில் வந்தது. கரெக்டா? முதல்ல நீங்கள் ஒரு சிந்தனையை, ஒரு ஐடியாவை, இப்போ இங்கே நான் இங்கே நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக போகிறீங்க, டீமாக படிக்க போகிறீங்க, ஒரே கிளாஸில் இருக்க போகிறீங்க, டிபார்ட்மெண்ட் தாண்டி பழக போகிறீங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், இது ஒரு சக்ஸஸ்ங்கிறது என்றைக்குமே ஒரு பேக்கேஜ் தான். வெற்றிங்கிறது பல்வேறு விஷயங்களுடைய ஒரு கூட்டு அடையாளம் தான் வெற்றி, தனிப்பட்டது கிடையாது. ஓகேவா? அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பேக்கேஜ் சக்ஸஸ்ங்கிறது என்னது? ஒரு ஐடியா உனக்கு இருக்குன்னா உன்னுடைய ஒரு ஐடியா மட்டும் சக்ஸஸ் நோக்கி கூட்டிகிட்டு போகாது. நீ ஒரு ஏசி டிபார்ட்மெண்ட்டில் இருக்க, நீ ஒரு ஐடியா கண்டுபிடிக்கிற, ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷனாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற, அதுக்கு ஏசி மட்டும் ஹெல்ப் பண்ணாது. கரெக்டா? திங்ஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அன்னைக்கு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் ஆள் உள்ளே வரணும், பல டிபார்ட்மெண்ட் ஆளுங்க உள்ளே வரணும், எல்லா பக்கமும் நல்ல நட்பு இருக்கணும். உன் ஐடியாவை நீ செயல் வடிவமாக கொண்டு வரப்போ அது பெருசாகிடும். ஒரு சிந்தனை கண்ணு, ஒரே ஒரு சிந்தனை, இது சிந்தனையா, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு ஆரம்பத்தில் சொன்னது தான் அத்தனையுமே. நீ உலகத்தில் நீ பார்க்கிற வியக்கிற அத்தனை ஐடியாவுமே புரூக்லின் பாலத்தில் இருந்து அத்தனையுமே இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு சொன்ன ஐடியாஸ் தான். ஆனால் இன்னைக்கு உலகத்தையே மாற்றின ஐடியாவா அத்தனையுமே மாற்றிருக்கு. வீட்டுக்கு வீடு போய் சாப்பாடு கொடுக்கறதுலாம் ஒரு ஐடியாவான்னு கேட்டானுங்க. இன்னைக்கு ஸ்விக்கி சொமேட்டோ இல்லாமல் ஒன்றுமே கிடையாது உலகத்தில். வீட்டுக்கு வீடு டெலிவரி பண்ணுறது அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆகி போச்சு. கரெக்டா? கேப் சர்வீஸு, ஊபர், 2 நண்பர்கள் கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு நின்ன நேரத்தில் கேப் கிடைக்காம இருக்கிறப்ப, என்னடா ஒரு சைடு கேப் அவ்வளோ அவைலபிலிட்டி இருக்கு, நாம நிற்கிற இடத்துல கேபே வரல, இந்த கேப்பை எப்படி சரி பண்றதுன்னு 2 பேரும் யோசிச்சாங்க. ஐடியா பிறந்தது, ஊபர்னு ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அதோட வேல்யூ 15 லட்சம் கோடி. எவ்வளோ? ஓ, கேபுக்குன்னு ஒரு ஆப்பு அப்படின்னு எல்லாம் சிரிச்சாங்களாம். போடா மாப்பு ஆப்பா, நீ வேற சொன்னவன் புக் பண்ணிட்டு இருக்கான் அதே ஆப்பில். நல்லா சொன்னாங்க, ஐடியா மிஸ் பண்ணிட்டேன். 1% ஷேராவது வாங்கியிருக்கலாம், ஓன்னு வாழ்ந்துருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? எல்லாமே ஐடியாஸ் தான். ஒரு சிந்தனை, ஒரு ஐடியா உங்களுக்குள்ள தோன்றப்ப நிறைய பேர் அந்த ஐடியாவை விமர்சனம் செஞ்சாங்கன்னா, ஐடியாவை கிரியேட் பண்ணவங்க நினைச்சுக்கோங்க, இந்த உலகத்தை மாற்றப் போகிற மிகச்சிறந்த ஐடியாவை நான் கைகளில் வைத்து இருக்கிறேன், அதனால தான் இவ்வளோ பேர் என்னை விமர்சனம் பண்ணுறாங்கன்னு நம்பிக்கையோடு அந்த ஐடியாவில் ஒர்க் பண்ண ஆரம்பி. அந்த ஐடியாவில் டீம் எஃபர்ட்டாக எல்லாரும் ஒர்க் பண்ணுறப்ப ஒரு திட்டம் உருவாகும். அந்த திட்டம் ஒரு முழுமையான வடிவத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு செயலை நோக்கி நீ நகர்வ, ஒரு புஷ் இருக்கும், ஒரு செயலை நோக்கி நகர்வ. அந்த செயல் முழுமையடைந்தவுடன் உன்னுடைய சிந்தனையும் இந்த செயலும் ஒரே மாதிரி நேர்கோட்டுக்கு வந்த உடனே அது சமுதாயத்திற்கு பயன்படுகிற மாபெரும் ஐடியாவாக போகும். இந்த சமுதாயம் அதை செலிப்ரேட் பண்ணும். இவ்வளவுதான். அதுக்கு நல்ல டீம் வேணும். எல்லா துறையிலும் இருக்கிற நல்ல நண்பர்களை பழக்கப்படுத்திக்கோங்க. இவர் மயில்சாமி அண்ணாதுரை சார் சொன்னார்ல, தினமும் செய்தித்தாள் படிக்கிற பழக்கம் இருக்கு, தயவு செஞ்சு படிங்க. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு தான் போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, யூபிஎஸ்சி எழுதணும்னு யாருக்கா ஐடியா இருக்கா சொல்லலாம்? நான் யூபிஎஸ்சி போகிறேன், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிஎன்பிசியில் போகிறேன், யூபிஎஸ்சி போகிறேன். வாழ்த்துக்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். மிகப்பெரிய லெவலில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும். நீங்கள் யூபிஎஸ்சி போகிறீங்க, இன்ஜினியரிங் பேஸாக வச்சுக்கிறீங்கன்னா டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க, அதில் குறிப்பெடுத்துவீங்க. இன்னைக்கு சமுதாயத்தை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் யூபிஎஸ்சி படித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. கரெக்டாக? ஏன்னா முடிச்சுட்டு எங்கே வர போகிறீங்க? நாளைக்கு சொசைட்டிக்கு தான் வர போகிறீங்க. சொசைட்டியில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நீங்கள் சொசைட்டிக்கு வந்து என்ன செய்ய போகிறீங்க? ஒன்றுமே செய்ய முடியாது. தயவு செஞ்சு செய்தித்தாள் படிங்க. லேபில் முடிஞ்ச வரைக்கும் இங்கே நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சிந்தனை அளவில் என்ன பிரச்சனை அப்படின்னா, வயசான ப்ரொஃபஸர் டீச்சராக இருந்தால் அவங்களாம் நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல், நல்லா நடத்துவாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் எங்கே இருந்ததுன்னா இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஓகே இப்போ தான் முடிச்சுட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிஜி முடிச்சுட்டு நேராக பாடம் எடுக்க வந்துட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், பிஜி முடிச்சுட்டு எடுக்க வந்துட்டாங்கல்ல, நம்ம வேலை என்னப்பா? படிக்கிறது மட்டும்தான். என்றைக்கு பாடம் எடுக்கிற ஆசிரியர்களின் திறமையை நீங்கள் எடை போடுகிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் தோற்று விட்டீர்கள் என்று அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரையும் எடை போடுறது நம்ம வேலையே இல்லை. நம்ம அறிவை அதிகப்படுத்துறது மட்டும்தான் நம்மளோட வேலை. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை உண்டு. தயவு செஞ்சு ஆசிரியர்கள்கிட்ட மரியாதை கலந்த அன்போடு பழகி
அவங்ககிட்ட இருந்து எவ்வளோ நல்ல விஷயம் நாம் கற்றுக்க முடியுமோ அதை கற்றுக்கிற புத்திசாலித்தனத்தை வளர்த்துக்கோங்க. பாடத்தை தாண்டி தயவு செஞ்சு வெளியில் லைப்ரரியில் போய் படிக்கிற பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க. நூலகத்தில் லைப்ரரியில் எவன் நிறைய நேரம், எந்த மாணவன் நிறைய நேரம் செலவு செய்கிறாங்களோ வாழ்க்கை அவனுக்கான மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்க காத்திருக்கிறது என்பதை நம்புங்கள். எவ்வளோ எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோ அவ்வளோ உங்களுக்கு புதுசாக யோசிக்க முடியும். இந்த வாழ்க்கையில் நம்மளாம் ஒன்றுமே இல்லைடா, தூசு மாதிரி நம்மளோட அச்சீவ் பண்ணவன் கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்தில் இருக்காண்டான்னு நினச்சி சந்தோஷப்பட்டு உங்களை நீங்களே புஷ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. எனக்கு வாழ்க்கையில் என்ன எல்லாரும் கேட்பாங்க, சார் நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், நீங்கள் டவுனாக இருக்கிறப்ப என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. புத்தகம் தான் படிப்பேன், வெறித்தனமாக படிப்பேன். நான் சும்மாவே நிறையா படிப்பேன். ஏதாவது ரொம்ப கடினமான சூழல் வாழ்க்கையில் என்னை கடக்கிறப்ப, நான் கடந்து போகிறப்ப, என்னை தாக்குகிற பொழுது நான் வெறித்தனமாக படிப்பேன். ஏன்? என்னை விட துயரப்பட்ட 1000 மனிதர்களுடைய வரலாறு புத்தகத்தில் இருக்கிறது. அவர்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப நாமெல்லாம் ஒரு விஷயமே இல்லைடான்னு தெரியும். வாழ்க்கையில் மேலே வந்துடலாம். அதுக்காக படிக்கணும். இந்த கேள்வி கேட்கக்கூடாது, இருந்தாலும் கேட்குறேன். இந்த கார்ட்டூன்லாம் பார்த்துருக்கீங்களா செல்லங்களா? பார்த்துறீங்களா எல்லாம்? ரைட், ஓகே. பார்க்கலனாலும் தெரியும்ல, கார்ட்டூன் கேரக்டர் தெரியும்ல. மிக்கி மவுஸு நம்மளாம் சின்ன வயசில் அதான் வரைஞ்சிருப்போம். படம்னா பொம்மைனா மிக்கி மவுஸ் தான். அது என்னன்னே தெரியாது. அது மிக்கி மவுஸ் கூட தெரியாது. சிறுவர் மலரில் வரும், எதுலையாவது வரும், பார்த்துட்டு அப்படியே வரையும். உலகத்திலே மிக மோசமாக நாம் தான் வரைவோம். நம்ம அம்மா அப்படி பாராட்டும். பெரும்பாலும் கெடுக்கிறது பாதி அம்மா தான். என் பிள்ளை மாதிரி வரையறதுக்கு ஊர்லேயே ஆள் இல்லை. நாம் இதுவே சிறந்த கொஞ்சம் வால்யூம் வைங்க. நாம் இதுவே சிறந்த ஓவியம் நினச்சிக்கிட்டு அதே மாதிரி கிரிக்கிட்டு இருப்போம். இந்த மிக்கி மவுஸை கிரியேட் பண்ணது வால்ட் டிஸ்னி. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? டொனால்ட் டக்கு, மிக்கி மவுஸ்லாம். இந்த வால்ட் டிஸ்னிங்கிற ஒரு மனுஷன் இன்றைக்கி வந்து டிஸ்னி வேர்ல்டு, நான் யூஎஸ் போயிட்டு வரேன், போதுங்கண்ணா ரொம்ப வேண்டாம், நான் டிஸ்னி வேர்ல்டு யூஎஸ் போயிட்டு வரேன். போயிட்டு வரப்ப அதை பார்க்குறேன். அதனுடைய பிரம்மாண்டம் கொஞ்சம் குறைச்சிருங்க. அதனுடைய பிரம்மாண்டம் அப்படி வியக்கிற மாதிரி இருக்கும். டிஸ்னி வேர்ல்டு கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே வால்ட் டிஸ்னி இறந்து போயிட்டார். அப்போ அவருடைய சகோதரர்கிட்ட கேள்வி கேட்டாங்களாம், இவ்வளோ பெரிய விஷயத்த உங்களுடைய சகோதரர் பார்க்காமலே இறந்து போயிட்டாரேன்னு. அதற்கு அந்த சகோதரர் பதில் சொன்னாரா, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். என் சகோதரன் பார்த்த விஷயத்தை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் ஏற்கனவே கண்ட கனவுன்னா. இந்த வால்ட் டிஸ்னி ஹிஸ்ட்ரி நேற்று படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன மனுஷன் என்னென்ன வேலை பண்ணியிருக்கான். அவ்வளோ வறுமை குடும்பத்தில். அவங்க அப்பா செய்யாத வேலையே இல்லை. கடைசியில் விவசாயம்னு ஒன்று பண்ணியிருக்காரு. அதுலேயும் அவ்வளோ பெரிய தோல்வி. கடைசியில் வீடு வீடாக போய் பேப்பர் போட்டிருக்காரு. யார்? வால்ட் டிஸ்னியோட அப்பா. அந்த பேப்பர் போடுற சைக்கிளில் போய் அவ்வளோ குளிரில் ஃபாரினில் பேப்பர் போடணும், அமெரிக்காவில் பேப்பர் போடணும். ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடையே இருக்கிற தூரம் அதிகமாக இருக்கிறதுனால 10 வயசே ஆன டிஸ்னியை கூப்பிட்டு, வால்ட் டிஸ்னியை கூப்பிட்டு, தம்பி நாளையிலேருந்து நீ இந்த வேலையை பண்ணுன்னு இருக்கார். வால்ட் டிஸ்னிக்கு சைக்கிள் கிடையாது, ஏன்னா அப்பா வேற வேலைக்கு போகணும். வீடு வீடாக ஓடி போய் பேப்பர் போட்ட மனிதன் வால்ட் டிஸ்னி 10 வயசில். அதில் 5 நிமிஷம் தாமதம் ஆனாலும் அப்படி கத்துவாங்களாம் எல்லாரும், ஏன்டா நீ பேப்பர் லேட்டாக கொண்டு வரேன்னு. ஒருத்தர் வீட்டுக்கு சில நிமிஷம் தாமதம் ஆனதுனால இனிமேல் பேப்பரே எங்களுக்கு போட வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த ஓனர் கால் பண்ணி சொல்லிட்டாங்க. உடனே வால்ட் டிஸ்னி அடுத்த நாள்ல இருந்து காலையில் 2:30 மணிக்கு எழுந்து வீடு வீடாக ஓடி ஓடி போய் பேப்பர் போட்டாராம். இந்த வருமானம் பத்தலை. அவங்க அம்மா பால் வண்டி இழுத்துட்டு வீடு வீடாக போய் பால் வித்துக்கிட்டு இருந்தாங்களாம். அவ்வளோ கனமான வண்டியை அந்த தாய் இழுப்பதை இந்த மகனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பேப்பர் போட்டுட்டு மறுபடியும் வேக வேகமாக ஓடி போய் அம்மாவோட சேர்ந்து அந்த வண்டி இழுத்து ஹெல்ப் பண்ணுவாராம். அவங்க அப்பா இவ்வளோ வேலை செஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பா திட்டு வரான். நம்ம அப்பாலாம் ஒன்று சொன்னால் கோவம் வந்துருதுல, டப்புன்னு சட்டை போட்டு பைக் எடுத்து கிளம்பிடுறோம்ல. அவங்க அப்பா இவ்வளோ எத்தனை வயசு? 10 வயசில் உன்னால குடும்பத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னேன். ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் போய் பார்ட் டைமாக வேலை பார்த்து அதில் வர பணத்தை கொண்டு வந்து அப்பாட்ட கொடுப்பாராம். ஒரு நாள் இரவு வால்ட் டிஸ்னி யோசிச்சாராம், எத்தனை நாள் பேப்பர் போடுறது, எத்தனை நாள் அம்மாவோட பால் வண்டி இழுக்கிறது, எத்தனை நாள் ஸ்வீட் ஸ்டாலில் வேலை செய்கிறது. பேப்பர் போடுற வீட்டில் ஓனராக நான் ஏன் இருக்கக்கூடாது? பால் போடுற வீட்டில் ஓனராக நான் ஏன் இருக்கக்கூடாது? ஒரு ஸ்வீட் ஸ்டாலை நான் ஏன் நடத்தக்கூடாது? எத்தனை நாள் நான் அடுத்தவர்களுக்காக உழைக்கிறது? நான் எப்போ ஓனராக மாறதுன்னு ஒரு நாள் யோசித்தது தான் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குகிற தருணம். அன்றைக்கி முடிவு பண்ணாராம், என்கிட்ட என்ன திறமை இருக்குது, வரைகிறது என்னோட திறமை. அவர் வந்து ஒரு நேச்சுரல் லவர். அவர்
இயற்கையை பார்ப்பாரு, விலங்குகள் பிடிக்கும், கார்ட்டூன் அதை வச்சு வரைஞ்சு கொடுத்தாராம். ஒரு ரெடிமேட் ட்ரெஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற ஆள் பார்த்துட்டு, டேய் இந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் கஸ்டமருக்குன்னு அவர் எடுத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் கார்ட்டூனிஸ்டாக வேலைக்கு சேர்ந்தார். அதுக்கப்புறம் ஹாலிவுட்டுக்கு போனார். அதுக்கப்புறம் அவர் 2 கிட்டத்தட்ட மிகப்பெரிய உழைப்பில் சம்பாதிச்சு எடுத்த படம் தான் ஸ்னோ ஒயிட். மிகப்பெரிய ஹிட், சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படம். அதுதான் வாழ்க்கையை புரட்டி போட்ட மாபெரும் சம்பவம். இதெல்லாம் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி கண்ணு. 1938 அப்புறம் அவருடைய வாழ்க்கை கிராஃபே வேறு லெவல் போயிடுச்சு. ஆஸ்கர் மட்டும் எனக்கு தெரிந்து 20க்கும் மேற்பட்ட ஆஸ்கர் வாங்கியிருக்காரு, 150க்கும் மேற்பட்ட அகாடமிக் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. யாரு? 10 வயதில் வீடு வீடாக சென்று பேப்பர் போட்ட ஒரு சிறுவன் ஹாலிவுட் உலகத்தையே கட்டி ஆளப்போகிறான் என்பது பக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு கூட தெரியாது. ஆனால் அந்த குழந்தையின் மனதில் சுடர் விட்டு எரிந்த தீ அதை சாதித்து காட்டியது. அவர் இறப்பதற்கு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாராம், வால்ட் டிஸ்னி அவர்களே, ஜீரோவா இருந்தீங்க, இன்னைக்கு ஹீரோவா மாறிட்டீங்க, இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாக நீங்கள் நினைக்கிற விஷயம் எது என்று கேட்டாராம். அதற்கு வால்ட் டிஸ்னி சொன்னாராம், என்னுடைய அம்மாவை தவிர அனைவரும் என்னை மிகவும் அவமானப்படுத்தினார்கள். என்னுடைய சிந்தனைகளை கேலி செய்தார்கள். ஒரு விதமான மன தாக்குதலுக்கு நான் ஆளானேன். யாரெல்லாம் என்னை அவமானப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் என்னை தாக்குதலுக்கு உள்ளாக்கினார்களோ, யாரெல்லாம் என்னை விமர்சனம் செய்தார்களோ அவர்கள் முன்பு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் இந்த வாழ்க்கை எனக்கு அமைந்தது என்று சொன்னார் வால்ட் டிஸ்னி. எதுக்கு வால்ட் டிஸ்னியோட ஹிஸ்டரியை நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உலகமே உங்களை நம்பாவிடணும், உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஜீவனாவது உங்களை நம்பும். அந்த ஜீவன் பெயர் அம்மாவாக இருக்கலாம், இல்லை அப்பாவாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுக்குள்ளே இருந்துட்டாலே நம்ம மிகப்பெரிய அளவில் வந்துடலாம். வாய்ப்புகள் உங்களை சுற்றி கொட்டி கிடக்கிறது. மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது அவ்வளோ இருக்குது. இன்றைக்கி பிரின்சிபல் மேம்க்கு தெரியும், டைரக்டர் மேம்க்கு தெரியும், வைஸ் பிரின்சிபல் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நான் எந்த இன்ஜினியரிங் காலேஜ் போனாலும் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன். ஒரு பக்கம் எங்கள் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு ஆட்கள் நிறைய வேணும்னு வர கம்பெனிஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம். இந்த பக்கம் வேலை இருக்குது, இந்த பக்கம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் வேணும். இந்த சைடு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க, ஆனால் இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு இவங்க தன்னை தயார்படுத்திக்கல. புரியுதா சொல்ல நான் சொல்றது? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தன்னை தயார்படுத்திட்டா இங்கே இருக்கிற அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கலாம். நேற்று வரப்ப இவர் ப்ரொஃபஸர் ஜெகன் அவர்கள் சொல்கிறாரு, ஒரு பையன் நம்ம காலேஜில் 11 ஆஃபர் வச்சுருந்தானா. 11 ஆஃபர். ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ முடிச்சுட்டு ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிருக்காரு கையில் 11 கம்பெனி. இப்போ அவர் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று சொல்லவா, லைஃப்பில் சக்ஸஸ் இதுதான் நான் நினைக்கிறேன். என்னைக்கு எந்த கம்பெனி வேணும்னு நீ சூஸ் பண்ணுறியோ நீ சாதாரண ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக இருப்ப. ஆனால் எந்த கம்பெனியை சூஸ் பண்ணலாம் நீ நினைக்கிறையோ அன்னைக்கு நீ வாழ்க்கையில் அடுத்த இடத்த நோக்கி நகர்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். கம்பெனி ஒன்றை சூஸ் பண்ணக்கூடாது, நீ கம்பெனியை சூஸ் பண்ணுற அளவுக்கு உன்னுடைய அகடமிக்கை ரொம்ப ரொம்ப அழகாக ப்ராக்டிக்கல் நாலேஜோட ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கும். அது ரொம்ப முக்கியம். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனை ப்ராக்டிக்கலுக்கும் அவனுக்கும் ரொம்ப தள்ளியே இருப்பான். படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனா ரொம்ப தள்ளியே இருப்பான். ப்ராஜெக்டை நீ பண்ணு. என் ரெக்வஸ்ட், தப்போ ரைட்டோ நீங்கள் பண்ணுங்க. ப்ராஜெக்டை ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ப்ராஜெக்டை வாங்காத. நிறைய பேர் பண்ணுற பிரச்சனையே ப்ராஜெக்ட் வாங்குறது தான். ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுறப்ப அதோடைய சிந்தனை, அதோட இலக்கே வேற. வாட்ஸ்அப், நீங்கள் என்ன வாட்ஸ்அப் இல்லாமல் நம்ம இருக்கும், ஆக்சிஜன் இல்லாமல் கூட இருந்தாலும் வாட்ஸ்அப் இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு நாள் வாட்ஸ்அப் ஒர்க் பண்ணலைன்னா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, வாட்ஸ்அப் ஒர்க் பண்ணுதாடி, இன்னைக்கு மார்னிங்லேருந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது, எனக்கும் அதே பிரச்சனை தான், அதனால தான் கேட்டேன். அப்படி ஒரு அத்தியாவசிய தேவையாக மாற்றிட்டாங்களா வாட்ஸ்அப்பை? இந்த வாட்ஸ்அப் கண்டுபிடிச்ச 2 பேரும், அந்த ஃபவுண்டர் 2 பேரும் ஃபேஸ்புக்கில் வேலைக்கு போன ஆளுங்க, ஃபேஸ்புக் ரிஜெக்ட் பண்ண ஆளுங்க 2 பேரும். 2 பேரையும் ரிஜெக்ட் பண்ணுச்சு, வேலைக்கு வேண்டான்னு. ஒரு நாள் விளையாண்டுருக்கிறப்போ ஒரு 12 மிஸ்டு கால் என்னடான்னு பார்த்தானுங்க. ஓ, நம்ம எங்கே இருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னால் நல்லா இருக்குமே, அதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கால் பண்ணாமல் இருப்பாங்களே. இந்த ஐடியா தான் வாட்ஸ்அப்கான காரணமே. உருவாச்சு. ஃபேஸ்புக்கில் மார்க் ஜக்கர்பர்க் பார்க்குறாரு, என்னடா வாட்ஸ்அப் இவ்வளோ பெருசாக ஆச்சேன்னு.
கூப்பிடுறாரு, டிஸ்கஷன் டிஸ்கஷன் டிஸ்கஷன், பல மாத டிஸ்கஷன் போகுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைனல் டேல வாட்ஸ்அப்பை ஃபேஸ்புக் டேக் ஓவர் பண்ணுது. எந்த 2 மனிதர்களை ஃபேஸ்புக் வெளியேற்றியதோ அதே 2 மனிதர்களை சிகப்பு கம்பளம் விரித்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள் என்று கூப்பிட்டதற்கு பெயர்தான் வெற்றி என்று நான் நினைக்கிறேன். எல்லாம் சாதாரண ஐடியா தான் இருக்கும். என்னடா காசே இல்லாமல் யூசர்ஸ் இருக்கா, என்ன பண்ண போறீங்க? ட்விட்டர் சாதாரண ஐடியா. பாரக் ஒபாமா அவருடைய எலெக்ஷன் கேம்பெயினில் அவர் வந்து அதிபர் ஆகிற சமயத்தில் ட்விட்டரை வச்சு தான் மேஜிக்கே பண்ணாரு. இந்த உலகம் உங்களுக்கான வாய்ப்புகளை வழங்கி கொண்டே இருக்கிறது. எந்த மனிதன் வாய்ப்புகளுக்காக காத்திருந்து வாய்ப்புகளை எடுக்கிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றியாளனாக மாறுகிறான். நீங்க காத்திருந்து வாய்ப்புகளை கொத்திக்கோங்க, தயார்படுத்திட்டே இருங்க உங்களை. ஒரு போர்க்களத்துல வீரனை இறக்கி விட்டதுக்கு அப்புறம் சார் எங்கிட்ட கத்தி இல்லை, எங்கிட்ட வாள் இல்லைன்னு சொன்னா எதிரி குத்திட்டு போயிடுவான். கரெக்டா? ஒரு வீரன் எப்பொழுதும் போருக்கு தயாராகவே இருப்பது போல ஒரு மனிதன் வாய்ப்புக்கு எப்பொழுதும் தயாராகவே தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவுதான் வாழ்க்கை. உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க, எப்பயுமே நல்ல நண்பர்களை கூட வச்சுங்க, நல்ல ஐடியா கிரியேட் பண்ணுங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் அப் டீம்ல இருந்து அவ்வளோ பேரும் அவ்வளோ உதவிகள் செய்வதற்கு தயாரா இருக்காங்க. இன்னைக்கு ஐடியா தான் காசே. நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு சாப்பாடு தர உலகம், நாளைக்கு நீ இருந்து என் கூட 10 நிமிஷம் பேசிட்டு போ, காசு தரேங்க. இதை ஒருத்தன் இங்கிலாந்துலயோ அமெரிக்காலயோ செயல்படுத்திவிட்டான். என்ன தெரியுமா போட்டான் அந்த ஆளு? உங்களுக்கு பெரிய சோகமா, எங்கிட்ட உட்காந்து 1 மணி நேரம் பேசுங்க, நான் உட்காந்துருக்கேன். ஒரு மனிதன் சக மனிதன் பேசுவதை கேட்க கூட நீங்க ஆட்கள் கிடையாது. அதை காசாக்கணும். சும்மா பிச்சுக்கிட்டு அப்பாயின்மெண்ட் எதுக்கு? ஏத்தமா இருக்கிறோம், பேசுறதை கேட்கணும் பொறுமையா, இவ்வளவுதான். அதுக்கு அவ்வளோ காசு. ஐடியா தான் எல்லாமே. இதெல்லாம் என்ன நீ பேச அது போடுவேன், அது காசாயன் சம்பாதிச்சிட்டானே. நடக்குதே. வீட்டுக்கு போய் சாப்பாடு கொடுக்குறது, ஹோட்டல் இங்கேருந்து 4 தப்படி கடை, அங்கே போய் வாங்கிக்க மாட்டாங்களா? இதுக்கு வேற ஆர்டர் போடுவாங்களா? சொன்னவன் அதே தெருவில் உட்காந்து ஆர்டர் போடுறானே. அவ்வளோ சோம்பேறி ஆயிட்டோமே. இதில் வேற அண்ணா எங்கே இருக்கீங்க, ஏன் லேட் ஆகுது, சீக்கிரம் வாங்கண்ணா, எங்கே 2 தெரு தள்ளி எட்டி மிதிச்சு அங்கே தான் போய் விழுவான். ஆனால் அதுக்கு ஸ்விக்கியில் ஆர்டர் போடுறான், ஜொமேட்டோவில் ஆர்டர் போடுறான். நடக்குதுல்ல ஐடியா, அது டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணதில்ல, ஊபர் கிரியேட் பண்ணதில்ல. இவ்வளவுதான். நீங்கள் சார் எங்கள் அண்ணன் அடிக்கடி சொல்லுவார், எங்கள் அண்ணனுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை, ஆனால் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்தார், எம்எஸ்சி அப்ளைட் கெமிஸ்ட்ரி படித்தார். அவர் சொல்லுவார், டே இன்ஜினியரிங் இல்லாமல் இந்த உலகமே கிடையாதுடா, இந்த உலகம் சுழல்வதற்கான அடிப்படை காரணம் இன்ஜினியரிங்கிற ஒரே ஒரு விஷயம். இதை இன்ஜினியர்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மேஜிக்கை கிரியேட் பண்ணலாம் பார். எந்த டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சூப்பர்னு பேசுவாங்க. கரெக்டா சார்? சிவில் தான் இந்த டைமில் பீக். எந்த டைம் எந்த டிபார்ட்மெண்ட் பீக்காக இருந்தாலும் நீ படித்தாதான் பூவா, நீ படிக்கலைன்னா அதான். அதனால தான் எடுத்தேன். நம்ம ஐடி இன்ஜின் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நம்ம லட்சியம். அதான் அடித்தா அவ்வளோதான், நேராக போகிறோம் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆகிறோம், அவ்வளோதான். இந்த நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஆப்பிள் ஐஃபோன் இருக்குல்ல கண்ணு, மேக்புக் ப்ரோலாம் இருக்குல்ல, மேக்புக்லாம் இருக்குல்ல, ஆப்பிளோட லோகோ எப்படி இருக்கும்? ஆப்பிள் இருக்கும், கொஞ்சம் ஓரத்தில் காசு கடிச்ச மாதிரி இருக்கும். அது யார் கடிச்சது? ஸ்டீவ் ஜாப்ஸ். கரெக்டாக? அந்த ஆள் கடிச்ச ஆப்பிளை தான் நாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒருத்த ஐடியா தான். எந்த ஆப்பிள் நிறுவனம் ஸ்டீவ் ஜாப்ஸால் உருவாக்கப்பட்டதோ அதே ஆப்பிள் நிறுவனம் ஸ்டீவ் ஜாப்ஸை தூக்கி எறிஞ்சதுக்கப்புறம் தடுமாறி கீழே விழுகிற சமயத்தில் மீண்டும் ஸ்டீவ் ஜாப்ஸை அழைத்தது. நான் எப்பயும் நினைப்பேன், வாழ்க்கையில் எவன் ஒருவன் நம்மை தூக்கி எறிகிறானோ அவனே நம்மை அழைக்கும்படி வாழ்ந்து காட்டுவதற்கு பெயர்தான் வாழ்க்கை. அவர் அந்த கேப்ல கிரியேட் பண்ண 2 நிறுவனத்தை ஆப்பிள் வாங்கிட்டு வளர்ந்தது. பல ப்ராடக்ட் வச்சிருந்தானுங்க, எல்லாத்தையும் தூக்குங்கடா, சிம்பிளா நீட்டா எலிகண்டா கம்மியான ப்ராடக்டை லான்ச் பண்ணுங்கடா, லான்ச் பண்ண வச்சாரு. இந்த இதுதான் பீக்கில் இருக்கும், இதுதான் பீக்கில் இருக்கும், இதை படித்தா பெரிய ஆளாயிரலாம், அதை படித்தா பெரிய ஆளாயிரலாம், அதெல்லாம் கிடையாது. எதை படித்தாலும் பெரிய ஆள் ஆக முடியும், நல்லா படிக்கணும், அவ்வளோதான். ஒரு தமிழ் படித்த நான் ஒரு விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜோட ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இண்டக்ஷன் டே ப்ரோக்ராமுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வர முடியுதில்ல. காரணம் என்ன? தமிழ் நல்லா படித்ததுனால மட்டும், வேறு எதுவுமே காரணம் கிடையாது.
அடிப்படையாக எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கிறது. ஓ, ஊபர் எப்படி வளர்ந்தது, ஓ ஒரு ஃப்ளைஓவர் எப்படி கட்டுறாங்க, ஓ இன்ஜினியரிங் இவ்வளோ வேல்யூவா, ஓ ஐடியாவுக்கு தான் இன்னைக்கு காசா, ஓ ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சா இவ்வளோ இருக்கா, ஓ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவ்வளோ பேட்டர்ன் இருக்கா, ஓ இப்படிலாம் கொண்டு வரலாமா, எல்லாமே அடிப்படையாக தெரிஞ்சு வச்சுக்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு பெரிய உழைப்பை ஆர்வத்தோடு நம் துறை நோக்கி நம்ம செலுத்திக்கிட்டே இருக்கணும். என் அருமை தம்பிகளே தங்கைகளே, ஒரு மிகச்சிறந்த ஒரு கல்வி வாய்ப்பை உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, இந்த வருடம் 12ஆம் வகுப்பு முடித்து அடுத்து ஹையர் எஜுகேஷனுக்கு காலேஜுக்கு சேர முடியாதவருடைய எண்ணிக்கை 1.25 லட்சம் பேர். சரியா? 1 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் 12ஆம் வகுப்பு முடிச்சு அடுத்து காலேஜ் சேர முடியல. இதில் அந்த 1 லட்சம் பேருக்கு அதிகமாக இருக்காங்களே, அதில் நம்மளை விட அதிகமான புத்திசாலிகள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்க்கை அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கா? வழங்கலை. காரணம் குடும்ப சூழல், வறுமை, பொருளாதார ரீதியாக என்ன வேணா காரணமாக இருக்கலாம். அந்த வாய்ப்பு அவங்களுக்கு போல. யாரோ ஒரு தகுதியான மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தட்டி பறித்து இந்த இடத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். ஓகேவா? இது நாம நேரடியாக தட்டி பறிக்கல, ஆனா மறைமுகமா அவனோட இடத்துல நாம தான் உட்கார்ந்துருக்கோம். ஆனா அவன் இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம். அவன் தகுதியானவன். அவன் நம்ம இடத்துல உட்கார்ந்துருந்தா என்ன மேஜிக் பண்ணியிருப்பானோ அதை விட 2 மடங்கு மேஜிக் பண்ணாதான் நாம தட்டி பறித்ததற்கான நியாயத்தை அந்த இளைஞனுக்கு தர முடியும். இவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்க படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு. பல பேர் நீங்க பார்த்துருப்பீங்க, 5வது வரைக்கும் நம்ம கூட படிச்சவன் 6வதுல இருந்து காணாம போயிருப்பான். 10வது வரைக்கும் நம்ம கூட படிச்சவன் 11வது 12வது சேராதும் போயிருப்பான். 12வது வரைக்கும் நம்ம கூட படிச்சவங்க அடுத்து காலேஜ் எஜுகேஷன் போக முடியாம போயிருப்பாங்க. யூஜி நம்மளோட படிச்சவங்க அடுத்து பிஜி காணாம போயிருப்பாங்க. யாருக்குமே தராத வாய்ப்பை இந்த குடும்பம், நம் தாய், நம் தந்தை, நம் குடும்பம் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அப்படின்னா இந்த வாய்ப்பிற்கு தகுதி சேர்க்கிற, இந்த வாய்ப்பிற்கு பொறுப்பேற்கிற, இந்த வாய்ப்பிற்கு மேலும் மேலும் அழகு சேர்க்கிற மனிதர்களாக மாற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நீங்க படிச்சாலே போதும், சூப்பரா வந்துருவீங்க. நான் ஓவராலா சொல்றேன், லாங்குவேஜ் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ், ஆங்கிலம் தவிர ஏதாவது ஒரு உலக மொழியை கற்றுக்கொள்ளுகிற வாய்ப்பை தயவு செய்து 1ஆம் ஆண்டிலேயே உருவாக்கி கொள்ளுங்கள். இப்போ இவ்வளோ பேர் இருக்கீங்க, ஒரு 1600 பேர் இருக்கீங்க அங்கே கோயம்புத்தூரில் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன், இதன் மூலமா ஒரு 10 மாணவர்கள், சார் நீங்க ஃபர்ஸ்ட் இண்டக்ஷன் டே ப்ரோக்ராம்ல நீங்க சொன்னீங்க ஒரு லாங்குவேஜ் கத்துக்கோன்னு, அதனால நான் இந்த லாங்குவேஜ் கத்துக்கிட்டேன், இன்னைக்கு நல்லா இருக்கேன்னு என்ன நேரடியாக சொல்ல வேண்டாம். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிமிடத்தில் நீங்கள் உணர்ந்தால் இன்றைக்கு நான் பேசின பேச்சோட மாபெரும் வெற்றியா அதை மட்டும்தான் நினைப்பேன், வேற எதுவுமே எனக்கு கிடையாது. லாங்குவேஜ் ஸ்கில்ல நல்லா டெவலப் பண்ணீங்க. பேராசிரியர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கல்லூரியினுடைய விதிமுறைகளை பின்பற்றுங்கள். தாய் தந்தையரிடம் அனாவசியமாக நீங்கள் வாங்குகிற 1 ரூபாய் கூட அவர்களுக்கு செய்கிற மாபெரும் துரோகம் என்று நம்புங்கள். முடிந்தவரை தினந்தோறும் செய்தித்தாள் படியுங்கள். அதை குறிப்பெடுத்து வைத்துக்கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். நூலகம் செல்லுங்கள், லைப்ரரி போங்க. நல்ல ரீடர் தான் நல்ல லீடராகவே உருவாக முடியும்னு நம்புங்க. நிறைய ப்ராக்டிக்கல் நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு லேப்ல இருங்க, ப்ரொஃபஸர்ஸ்லேருந்து நாலேஜை கிராப் பண்ணிக்கோங்க, இண்டஸ்ட்ரி விசிட் பண்ணுங்க. என் அருமை சகோதரர்களே சகோதரிகளே, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. நம் பிறப்பு தரித்திரமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக மாறட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் எழுதட்டும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நல்ல எண்ணமும் நன்னடத்தையும் மாணவர்களை சிகரம் தொடும் வெற்றியடைய செய்யும் என்று கூறியமைக்கு நன்றிகள் பல. நேர மேலாண்மை மட்டுமே மாணவர்களுக்கு வெற்றியை தரும் என்று அனைத்து இதயத்திலும் பதிய வைத்த பாங்கு மிக நேர்த்தி. உலக மொழியின் அவசியத்தை அழகு தமிழால் பரிணமித்த நெறிமுறைக்கு நன்றிகள் பல. தானத்தில் சிறந்தது நிதானம், தானத்தில் சிறந்தது நிதானம் என்று மாணவர்களை நல்வழிப்படுத்தியமைக்கு நன்றிகள் பல. எண்ணமே வாழ்க்கை என்ற சீற்றம் நிறைந்த பேச்சால் சிந்தனைகளையும், ஊக்கம் நிறைந்த பேச்சால் உத்வேகத்தையும், விளக்கம் நிறைந்த பேச்சால் வீரியத்தையும், வெற்றி என்று படியேற பொறுமை என்ற துணை வேண்டும் என்ற தெளிவினை உரையாக தந்தமைக்காக எங்களது VSB குழுமம் சார்பாக மனமார்ந்த நன்றிதனை தெரிவிக்கின்றோம். நல்லதொரு துவக்கத்தை காட்டிலும் சிறந்ததொரு முடிவே இணையில்லா வெற்றியை உயிர் கொடுக்கும். அவ்வகையில் இனியதொரு நன்றியுரை வழங்க கல்லூரியின் துணை முதல்வர் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த உன்னதமான நிகழ்விற்கு நன்றியுரை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நமது சிறப்பு விருந்தினர் திரு ஈரோடு மகேஷ், மதிப்புக்குரிய டைரக்டர் மேடம், முதல்வர் அவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தருணத்தில்
நான் நமது கல்லூரி நிர்வாகத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நலம் பெறும் இடம் நல்லவை பெருகும் என்று சான்றோர் சொல்வது போல் நமது கல்லூரியின் தலைவர், துணைத் தலைவர், செயலாளர் மற்றும் இயக்குனர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதல் மற்றும் உத்வேகம் மட்டுமே நமது கல்லூரியை வெற்றி பாதையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகிறது. செழிப்பான மரத்தின் ஆதாரம் யார் கண்ணுக்கும் தெரியாத வேரிலேயே உள்ளது. அப்படி வேறாக இருந்து இன்று நமது கல்லூரியை பல்லாயிரம் மாணவர்கள் படிக்கும் ஒரு உன்னத இடமாக மாற்றி சாதாரண மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றும் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கும் எங்கள் நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சிறப்பு விருந்தினர் திரு ஈரோடு மகேஷ் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். அறிவில் உயர்ந்தவராயினும் பண்பில் மேம்படுதல் தலைமை என்ற பழமொழிக்கு இணங்க தன்னுடைய எளிமையான அணுகுமுறை மற்றும் தன் வாழ்வில் பெற்ற அனுபவங்களால் எங்களை வெகுவாக ஊக்குவித்து உங்களின் கற்றல் முன்னேற்றத்திற்கான வழிகாட்டல் மற்றும் உற்சாகமான வார்த்தைகள் எங்கள் மனங்களில் நீடிக்கும். மேலும் எங்கள் மாணவர்களின் வாழ்க்கைக்கு வித்திடும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு சிறப்பாக நடத்துவதற்கு காரணமாக இருந்த கல்லூரி முதல்வர், துறை தலைவர்கள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் நான் அகாடமிக் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து முதலாம் ஆண்டு மாணவர்களின் ஆர்வம் இந்த நிகழ்விற்கு உயிர் கொடுத்தது. இன்றைய நிகழ்ச்சியில் பெற்ற ஊக்கமும் அறிவுறுத்தல்களையும் மனதில் கொண்டு உங்கள் முயற்சியால் வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் என்று பெரும் நம்பிக்கையோடு இதற்கு வழிகாட்டியாக திகழ்ந்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.